எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எத பத்தி பார்க்க போறோம்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ச பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னது அப்டின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னதுன்னா, இங்கிலீஷ் கிராமர்லயே பாதி இது வந்து என்னதுன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது அப்டின்னா, அதுல தான் நவுன் இருக்கும், ப்ரொனவுன் இருக்கும், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன்னு நெறைய இது இருக்குது. சரிங்களா? அ அதுல வந்து எல்லாமே இருக்கும். அதனால என்னன்னா, அது வந்து ஈஸியா ஒரே செகண்ட்ல படிக்க முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் கிராமரே ஆ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். சரிங்களா? இங்கிலீஷ் கிராமரே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். பாதி இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் கிராமர்லயே. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நவுன பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? அ இந்த ப்ரொனவுன் பாக்ஸ் வந்து மாத்தி குடுத்துருக்காய்ங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நவுன பத்தி பார்க்க போறோம். சரியா? நவுன்னா என்னது ஃபர்ஸ்ட்டு? நம்மளுக்கு இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம ஈஸியா இத பத்தி டெஃபினிஷன் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நீங்க இத படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத பத்தி பார்க்குறோம் அப்டின்னா, ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்படிதானே பூர்வீக சொத்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது ப்ராப்பர்ட்டினா என்னது? அவங்கவங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே ப்ராப்பர்ட்டினா அவங்கவங்களுக்கு சொந்தமானது. அப்பனா ப்ராப்பர் நவுனுங்கிறது வந்து ஒருத்தருக்கு சொந்தமான பேர் அப்படின்னே வச்சுக்கிடலாம். சரிங்களா? அ ஒருத்தருக்கு சொந்தமான பேரு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ BMW அப்படின்னு இருக்குன்னா, அது ப்ராப்பர் நவுன். உங்க பேரு கணேஷ், சுரேஷ் இதெல்லாம் ப்ராப்பர் நவுன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ BMW ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். BMW காருன்னு இருக்கு. சரியா? இந்த காருங்கிறது எல்லாத்தையுமே நம்ம காருன்னு சொல்லுவோம். டொயோட்டா காரு, ஹூண்டாய் காரு அது இதுன்னு நெறைய கார் இருக்கு. காருங்கிறது பொதுவான பேரு. சரியா? ஆனா BMWங்கிறது ஒரு கம்பெனியோட நிறுவனத்தோட பேரு. குறிப்பிட்ட பேரு. இப்ப நம்ம அந்த பேர வச்சு ஒரு கார கார உருவாக்கி பிஎம்டபிள்யூன்னு வச்சோம்னா, அவங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஆனா அவங்களுக்கு சொந்தமானது. ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு சொந்தமானது. சரிங்களா? ஒருத்தரோட எப்படி சொல்றது? ஒருத்தருக்கு சொந்தமானது மட்டும் கிடையாது. அம் ஒருத்தருக்கு சொந்தமான பொருள் மட்டும் சொந்தமானது கிடையாது. ஒருத்தரோட பேரு கூட என்னது? அவங்களுக்கு சொந்தமானது தான். சரிங்களா? அந்த மாரி அவங்கவங்களுக்கு சொந்தமான பேர வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ப்ராப்பர் நவுன்னா பொதுவான பேர் கிடையாது. தனி பேர் மாதிரி இருக்கும். ப்ராப்பர் நவுன். உதாரணத்துக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரவி. ரவிங்கிறது என்னது? ப்ராப்பர் நவுன். ஒரு பையனுக்கு ரவின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. சரியா? நெறைய பேருக்கு பேர் ரவி, ரவின்னு இருக்கலாம். ஆனா, தனித்துவமான பேரு. சரியா? பாய்ங்கிறது காமன் நவுன். அதே மாரி இந்தியாங்கிறது பார்த்தீங்களா? கண்ட்ரின்னா என்னது? ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, அமெரிக்கன் கண்ட்ரி எல்லாம் இருக்கு. கண்ட்ரிங்கிறது பொதுவான பேரு. ஆனா இந்தியாங்கிறது ஸ்பெசிஃபிக்கான பேரு. அதனால ப்ராப்பர் நவுன். அதே மாரி அமேசான்ங்கிறது, ஸ்விக்கிங்கிறது, மந்த்ங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. மந்த்ங்கிறது காமன் நவுன். இந்த மந்த்துக்கு வச்சிருக்கிற ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்களா, ஜான்வரி அப்படின்னு. அது வந்து என்னதுன்னா, ப்ராப்பர் நவுன். இப்ப கங்கா, யமுனா அப்படின்னு இருக்கு. ரிவர்ங்கிறது ஆறுங்கிறது பொதுவான பேரு. ஆனா கங்கா ரிவர் அப்படிங்கிறது கங்கா அப்படின்னு அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அது வந்து என்னன்னா ப்ராப்பர் நவுன். இப்போ உங்களுக்கு புரியுதா? ப்ராப்பர் நவுன்னா என்னதுன்னா, பொதுவான பேரு கிடையாது. தனித்தனியான பேரு. அதனால தான் இப்ப மேல பாருங்களேன். ரவிங்கிறது பொதுவான பேரு கிடையாது. ஆனா பாய்ங்கிறது பொதுவான பேரு. இதெல்லாம் காமன் நவுன். இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. எல்லாருக்கும். உங்களையும் பாய்ம்பாங்க, என்னையும் பாய்ம்பாங்க. ஆம்பள பசங்கள எல்லாரையுமே பாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாய். சிட்டி, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி இது எல்லாமே சென்னை இதெல்லாம் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ இது வந்து என்னது அப்படின்னா, எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனா திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாரியான பேரெல்லாம் என்னன்னா ப்ராப்பர் நவுன். சரிங்களா? அது மாரி ரிவர்ங்கிறது காமன் நவுன். ஆனா கங்கா ரிவர், யமுனா ரிவர்ன்னு வந்ததுன்னா ப்ராப்பர் நவுன். ஆனா ரிவர்ன்னு மட்டும் சொல்லச்சுல வந்து பொதுவானது. எல்லாத்தையுமே நம்ம ரிவர்ன்னு தான் சொல்லுவோம். கங்கா, யமுனா எல்லாத்தையுமே ரிவர்ன்னு சொல்லுவோம். அதே மாரி புக்குங்கிறது என்னது? எல்லாத்துக்கும் புக் இருக்கு. புக்குங்கிறது காமன் நவுன். டீச்சர்ங்கிறதும் காமன். சரியா? காமன் நவுன். இப்படி ப்ராப்பர் நவுன் என்னதுன்னா, ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானது. காமன் நவுன்னா எல்லாருக்கும் காமனானது. இதுதான் காமன் நவுன்ங்கிறது. சரிங்களா? கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள், குரூப் ஆஃப் திங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா சொல்லச்சுல வந்து என்ன கலெக்டிவ். மொத்தமா சொல்லுவோம். இப்போ ஒரு ஒரு டீம்ல 10 பேர் இருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி ஒவ்வொன்னா கூப்பிடணும்னு கிடையாது. டீம் ஏ வாங்க, டீம் பி வாங்கன்னு சொல்றாங்க.
இப்படி அங்க இருக்கிற கிரவுட் எல்லாம் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி சொல்ல முடியாது. இப்படி மொத்தமா கலெக்டிவா நம்ம ஒருத்தர நேம் வச்சு சொல்றத வந்து கலெக்டிவ் நவுன்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீம், கிரவுடு, பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸு, கிளாஸு, ஆர்மி இதெல்லாம் வந்து என்னன்னா கலெக்டிவ் நவுன். இதெல்லாம் வந்து கலெக்டிவ் நவுன். சரிங்களா? ஆ மொத்தமா இருக்கும். குரூப்பா. ஆர்மில வந்து எத்தன பேர் இருப்பாங்க? நெறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அப்படிதானே? இந்த மாதிரி கிரவுட்ல எத்தன பேர் இருப்பாங்க? ஒருத்தர் இருந்தா தான் கிரவுடா? நெறைய பேர் இருந்தா தான் கிரவுடு. அது மாரி டீம்னா என்ன? டீம்ல எத்தன பேர் இருப்பாங்க? குறைஞ்சது ஒரு 10 பேர் இருப்பாய்ங்க. இல்ல ஒரு 8 பேர் இருப்பாங்க. அப்பன்னா குரூப் ஆஃப் பீப்பிள வந்து பெர்சன்ஸ் வந்து நம்ம டீம்ன்னு சொல்றோம். அப்போ கலெக்டிவ் நவுன் என்னது? மொத்தமா இருக்கிறது வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன? வேற ஒண்ணும் இல்ல. ஐம்புலன்களால உணர முடியாததெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆம், எப்படின்னா கண்ணு, காது இப்படி சொல்லுவோம்ல. கண்ணு, காது, ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. கண்ணு, காது, மூக்கு, வா வாயி, கை இதனாலலாம் ஃபீல் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து என்ன அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, பியூட்டி இதெல்லாம் ஃபீல் தான் பண்ண முடியும். ஆ ஆனா ஐம்புலன்களால உணர முடியாது. கண்ணால பார்க்க முடியாது. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபோன் இருக்கு. செல்ஃபோன் இருக்கு. செல்ஃபோன் நம்ம கண்ணால பார்க்க முடியுது. அப்ப அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிடையாது. சரியா? ஆ அதே மாரி என்னது? அ செல்ஃபோன கண்ணால பார்க்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கூட. கையால தொட முடியும். அதனால அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிடையாது. அதே மாரி என்னது? இந்த மாரியான விஷயங்கள். கண்ணு, காது, மூக்கு, வாயி சரிங்களா? அ இத வச்சு இப்ப டேஸ்ட் பண்ணி ஏதாட்டு ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம். இந்த மாரியான விஷயங்கள வச்சு என்ன பண்றதுன்னா, கண்டுபிடிச்சோம்னா, அது வந்து என்னதுன்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிடையாது. சரியா? அப்பன்னா அது இல்லாம ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப பியூட்டி ஒரு பொண்ணு அழகா இருக்கிறாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நேர்மையா தான் இருக்காருன்னு நெனச்சுக்கிறேன். ஹானஸ்டிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹானஸ்டிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஏன் சொல்றேன்? இப்போ புக்குங்கிறது கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அப்பன்னா அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிடையாது. அப்பன்னா இந்த ஹானஸ்டின்னு இருக்கு. இப்போ ஒரு 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 பையன் ஒரு பையன் இருக்கான். அவன வந்து என்ன பண்றோம்? நம்ம பார்க்குறோம். பார்த்த உடனே பார்த்தா நம்மளுக்கு என்னதான் தெரியும்? அவன் மூஞ்சி தெரியும், அவன் ஹேர் ஸ்டைல் தெரியும், அவன் கண்ணு தெரியும், மூக்கு தெரியும். ஆனா ஹானஸ்டிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்படி இத வந்து நம்ம என்ன பண்ண கண்ணால பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. தொட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. எப்படியுமே நம்மளால ஐம்புலன்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாரியான விஷயங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பியூட்டின்னா என்னது? பியூட்டின்னா அழகா இருக்கு. ஒரு பொண்ணு அழகா இருக்கு. அத கண்ணால பார்த்தா தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம அழகுங்கிறது நம்ம 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 ஃபீல் பண்றது. அந்த பொண்ணு அழகா இருக்கு. அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றது. அவ்வளோதானே தவிர, நம்ம கண்ணால பார்த்தோம்னா, அந்த பொண்ணோட மூக்கு தெரியும், கண்ணு தெரியும், ஹேர் தெரியும். இவ்வளோதான் தெரியுமே தவிர, அழகுங்கிறது எதுவும் தெரியாது. இப்ப மூக்குனா மூக்கு தெரியுது இல்லையா? அப்படின்னா அது வந்து நோஸ்ங்கிறது என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிடையாது. அப்போ இந்த மாதிரி கண்ணால பார்த்து, கையால தொட்டு பார்க்கிறது, கண்ணால பார்க்கிறது, இப்படி இப்படி ஐம்புலன்களால உணர முடியாதத வந்து என்னதுன்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அ அந்த மாரி தான். தைரியமா இருக்கான். ஒரு பையன இப்ப நம்ம பார்த்த உடனே நம்ம தைரியமா இருக்கானா, இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்பன்னா இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா, அ அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சரிங்களா? மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு பொருளையும் செய்றதுக்கு உண்டான ஒரு ஒரு மெட்டீரியல்னு நெனச்சுக்கோங்களேன். அத வந்து என்னன்னா, மெட்டீரியல் நவுனும்பாங்க. இப்ப கோல்டுங்கிறது ஒரு மெட்டீரியல் நவுன். சில்வரு, வுட்டு, அயர்ன் சரியா? வாட்டர், காட்டன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். கோல்ட வச்சு நம்ம என்ன செய்யலாம்? மோதிரம் செய்யலாம். சில்வர வச்சு மோதிரம் வச்சு செய்யலாம். வுட்ட வச்சு என்ன செய்யலாம்? ஃபர்னிச்சர் செய்யலாம். இரும்ப வச்சு என்ன செய்யலாம்? ஏதாட்டி ஒரு இரும்பு டோர் ஏதாட்டி செய்யலாம். தண்ணிய வச்சு என்ன செய்யலாம்? அப்படின்னா தண்ணி வச்சு என்ன செய்வாங்க? தண்ணி மெட்டீரியல் அப்படின்னா மெட்டீரியல் தான். தண்ணி வச்சு என்ன செய்யலாம்? ஏதாட்டி ஜூஸ் ஏதாட்டி போடலாம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பொருள் செய்றதுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு இன்கிரீடியன்ட்டுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு இன்கிரீடியன்ட் ஏதாட்டு நம்ம செய்றதுக்கு உண்டானதுக்கு பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். காட்டன வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ட்ரெஸ் உருவாக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள வச்சு எதாட்டி உருவாக்க முடிஞ்சதுன்னா, அது வந்து என்னதுன்னா மெட்டீரியல் நவுன். புரியுதா? மெட்டீரியல் நவுன் என்னது? எதாட்டி ஒரு பொருள வச்சு எதாட்டி உருவாக்க முடியும். இப்ப வுட்ன்னா மரக்கட்டன்னு அர்த்தம். இப்ப இந்த வுட்ட வச்சு என்ன பண்ணலாம்? இது பண்ணலாம். ஆனா ட்ரீன்னு ஒண்ணு இருக்கு. ட்ரீல இருந்து தான் வுட் எடுக்குறோம். ஆனா ட்ரீ வந்து என்னது அப்டின்னா, மெட்டீரியல் நவுன் கிடையாது. நம்ம ட்ரீய அப்படியே கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது? மரத்த சோஃபா செய்ய முடியாது. ட்ரீய எடுத்து துண்டு துண்டா வெட்டி, அத கட்டையா மாத்துறோம் இல்லையா? அதுதான் வுட்டுன்னு சொல்றது. அதனால நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்டின்னா,
ட்ரீங்கிறது வந்து என்னன்னா காமன் நவுன். சரிங்களா? வுட்டுங்கிறது தான் என்னது? மெட்டீரியல் நவுன். எத வச்சு ஒரு பொருள செய்றோமோ, அதுதான் இது. மரத்த வச்சு நம்ம ஒரு பொருள் செய்ய மாட்டோம். மரத்திலிருந்து எடுத்து துண்டு துண்டா ஆன கட்டைய வச்சு தான் செய்வோம். இந்த மாரி டெப்த்தா போய் புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் பாருங்க. நவுன்ஸ் தட் கேன் பி கவுண்டட் ஹேவ் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம். கவுண்டபிள் நவுன்னா எண்ண முடியிறது. ஒரு இத எண்ண முடியுது அப்படின்னா, அது கவுண்டபிள் நவுன். ஆப்பிள் இருக்கு. 10 ஆப்பிள் எடுத்து தான்னா நம்மளால கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியும். அப்படின்னா அது கவுண்டபிள் நவுன். பென் இருக்கு. 10 பென் கொண்டு வா. இல்ல கார் இருக்கு. 2 கார கொண்டு வா அப்படின்னா தெரியும். அது கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளால எண்ண முடியாதது. அன்கவுண்டபிள் நவுன்னா நம்மளால எண்ண முடியாது. நவுன் தட் கேனாட் பி கவுண்டட். அநேகமா என்னன்னா சிங்குலர் வெர்ப் தான் எடுக்கும். ஒரு நவுன கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் பண்ண முடியாதுன்னு என்னது? தண்ணிய வந்து தண்ணியையும் அ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அ எடை போட்டு குடுக்குறதையும், அளந்து பார்த்து குடுப்பாங்க இல்லையா? தண்ணி எடை போட்டு குடுப்பாங்கல்ல. சீனி, மைதா, கோதுமை, ரைஸு இது மாரி இந்த மாரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எடை போட்டு தான் குடுப்பாங்க. அப்படிதானே? நம்ம கடையில கேட்டாலுமே என்ன எப்படி குடுப்பாங்கன்னா, 1 கிலோ சீனின்னு தான் குடுக்குறோம். 1 கிலோ சீனின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு தான் அவங்க குடுப்பாங்க. அப்ப என்னன்னா 1 கிலோ சீனின்னு நம்ம கேட்குறோமே தவிர, 2,10,000 சீனி குடு அப்படின்லாம் நம்ம கேட்கறது கிடையாது. இந்த மாரி எடை போடுறதுக்கும், அது மாரி 1 லிட்டர், 2 லிட்டர் பால்ன்னு தண்ணி சம்மந்தப்பட்டது, தண்ணி மாரி இருக்கு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆ 1 லிட்டர், 2 லிட்டர்ன்னு பாட்டில்ல தான் கேட்போம். இந்த மாதிரி பாட்டில்ல அடைச்சு குடுக்கிறதா இருக்கலாம், லிக்விட் ஃபார்ம்ல இருக்கலாம். இல்லன்னா என்னன்னா, இந்த மாரி எடை போட்டு குடுக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அன்கவுண்டபிள் நவுன்ல தான் வரும். சரிங்களா? ஆ அதே மாரி என்னன்னா, ஃபர்னிச்சர்ங்கிறதும் அன்கவுண்டபிள் நவுன்ல தான் வரும். ஏன் அப்படின்னா, ஃபர்னிச்சர்ங்கிறது மொத்தமான ஒரு இது. மொத்தமா திங்ஸ் என்னென்ன ஃபர்னிச்சர் இருக்கோ, அதில மொத்தமா சொல்றது. சரிங்களா? இந்த மாதிரியான குறிப்பிட்ட வேர்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த மாரியா நிறுத்து பார்க்கிறது, அளந்து பார்க்கிறது, இந்த மாரி இதெல்லாம் வந்து என்னதுன்னா, அன்கவுண்டபிள் நவுன் வரும். கான்கிரீட் நவுன் சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட அப்படியே ஆப்போசிட் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து கான்கிரீட் நவுன். இதுல என்ன சொல்லியிருந்தேன்? கண்ணு, காது, மூக்கு, வாயால கண்டுபிடிக்க முடியாதத ஒன்லி ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மாரி பண்ண முடியாதத வந்து என்னன்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொன்னேன். கண்ணு, காது, மூக்கு, வாயால ஃபீல் பண்ண முடியிறத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கான்கிரீட் நவுன்னு சொல்றோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட ஆப்போசிட் வந்து கான்கிரீட் நவுன். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சேர வந்து தொட முடியும். பூவ வந்து தொட முடியும். டாக்க வந்து தொட முடியும். மியூசிக்க வந்து காதால கேட்க முடியும். பெர்ஃப்யூம வந்து மோந்து பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்ன சென்ட் அப்படின்னு. ஒரு ஸ்மெல் அடிக்குனாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த மாரி நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா, அது வந்து கான்கிரீட் நவுன். சரிங்களா? காம்பவுண்ட் நவுன்ங்கிறது ஒண்ணும் இல்ல. காம்பவுண்ட் சுவர்னா என்னது? தொடர்ச்சியா அப்படியே இருக்கும். காம்பவுண்ட் வால்ங்கிறது. அப்போ காம்பவுண்ட் நவுன்னானது ஒரு நவுன் பக்கத்துல இன்னொரு நவுன் இருந்ததுன்னா காம்பவுண்ட் நவுன். அதோட டைப்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டூத்னா பல்லு, பேஸ்ட்னா பேஸ்ட்டு. டூத் பேஸ்ட் அப்படிங்கிறதுல தனித்தனியா பார்த்தீங்க அப்படின்னா வேற மீனிங் வரும். மொத்தமா சேர்ந்தா பல் விளக்குற டூத் பேஸ்ட்ன்னு வரும். கிளாஸ் வேற, ரூம் வேற. 2யும் சேர்த்துனா கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு வரும். படிக்கிறதுக்கு உண்டான இடம் அப்படின்ன மாரி வருது. சன்னுங்கிறது வேற, ரைஸ்ங்கிறது வேற. சரியா? சன்ரைஸ் அப்படிங்கிறது மொத்தமா சூரியன் உதிக்கிறது வந்து சன்ரைஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? மதர் அப்படிங்கிறது வேற, லானா சம்பந்தப்பட்டது. சரிங்களா? சட்டபூர்வமான தாய் அப்படின்ன மாரி அர்த்தம். இப்படி தனித்தனியா இருக்கிற லாங்கிறது தனி சட்டம். மதர்ங்கிறது அம்மா. சட்டப்படியான தாய் அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக். மதர் இன் லா மாமியார்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இது. இந்த மாரி வார்த்தைகள இன்னொரு நவுன இன்னொரு நவுனோட சேர்த்து உருவாக்குறது, இன்னொரு நவுன இன்னொரு இதோட சேர்த்து உருவாக்குறது வந்து என்னது பண்றாங்கன்னா, காம்பவுண்ட் நவுன் ஃபார்ம் ஆவுது. பொசெசிவ் நவுன்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. எப்பவுமே ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஹியூமன் பீயிங் பக்கத்துல அப்போஸ்ட்ரோபி போட்டு போட்டு, அது பக்கத்துல நவுன போட்டு சேப்பாங்க. ரவீஸ் இப்படி அப்போஸ்ட்ரோபி போட்டு போட்டா ரவியினுடைய, டீச்சர் போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு போட்டா டீச்சரினுடைய, பாய்ஸ்ன்னு போட்டு இது பண்ணா பாய்ஸினுடைய அப்படின்ட்டு வரும். இந்த உடைன்னு வருது அப்படின்னா அவனுடைய பொசசிவ்னா என்னது? எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறத பொசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரவீஸ் அப்படின்னா ரவியினுடைய, அவனுடையன்னு வரும். இதுதான் வந்து என்னது அப்படின்னா பொசசிவ் நவுன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சா? எல்லா நவுனோட டைப்பும் தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்னன்னா நவுன்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னா நேமு. நவுன்னா நேமு.
எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. அதுல வகைகள் பிரிச்சிருக்கிறோம். சரிங்களா? ப்ராப்பர் நவுன்னா ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானது. காமன்னா காமன் நவுன், காமன் டாய்லெட், காமன் ரெஸ்ட் ரூம்னா எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுவே காமன் நவுனுங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. சரிங்களா? உங்களுக்கு பாய்ங்கிறது எல்லாமே தனித்தனியா பார்த்துருவோம். கலெக்டிவ்னா கலெக்ஷனா மொத்தமா சொல்றது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னது? கண்ணு, காது, மூக்கு, வாயில். இந்த நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த கான்கிரீட் நவுன் கிட்ட பாருங்க. சீ, டச், ஹியர், ஸ்மெல், டேஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி 8வது இருக்கு பாருங்க. Nouns that refers to things we can see, touch, hear, smell, taste. இந்த 5 விஷயத்தையும் இந்த 5 விஷயத்தால நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு இத வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கண்ணால பார்க்க முடியாது, டச் பண்ணி பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியாது, டேஸ்ட் பண்ணியும் பார்க்க முடியாது. இந்த மாரி இருக்கிறது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நேம்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நவுன் வேற ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு பொருளையும் செய்றதுக்கு உண்டான பொருள் அடிப்படையான பொருள வந்து என்னன்னா மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிறாங்க. கவுண்டபிள் நவுன்னா கவுண்ட் பண்ணக்கூடியது. அன்கவுண்டபிள்னா கவுண்ட் பண்ண முடியாதது. இத வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்சர்லாம் சப்போஸ் கேட்டாங்கனாலும் ஏதாட்டு கொஞ்சம் இதா கேட்டாங்கனாலும் நீங்க எழுதிக்கலாம். கான்கிரீட் நவுன்னா ஐம்புலனாலும் உணரக்கூடியது. சரியா? பெர்ஃப்யூம்ங்கிறது நம்மளால ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இந்த மாரி இது பண்றதெல்லாம் வந்து என்னதுன்னா, கான்கிரீட் நவுன். சரியா? அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு ஆப்போசிட் ஆனது. காம்பவுண்ட் நவுன்னா ஒரு 2 நவுன் சேர்ந்திருக்கிறத காம்பவுண்ட் நவுன்பாங்க. பொசெசிவ் நவுன் ஒருத்தருக்கு சொந்தமானது. இந்த அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போட்டு போடுறது வந்து ரவியினுடைய ப ஆசிரியரினுடைய பையன்களின் பசங்களினுடைய அப்படின்ட்டு வரும். இதெல்லாம் வந்து என்னன்னா பொசெசிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க இதுல பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் சேஞ்ச் த ஃபார்ம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் அஸ் டைரக்டட். இதுல வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஆம், எங்க போட்டிருக்கு? இதுல இருக்கிற இதுல அண்டர்லைன் பண்ணாம இருக்கு. நான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். இத வந்து அட்ஜெக்டிவா மாத்த சொல்லியிருக்காங்க. ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் அண்ட் ஆஃபரிங் ஹிம் ஃபுட். ஃபேமிலி வந்து அந்த சீகல் அந்த இத பத்தி போட்டிருக்காங்க. அதோட ஃபேமிலி வந்து ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாரி என்னது? சாப்பாடு குடுக்குறதுக்கு இது பண்றான். அப்போ இந்த வாஸ் ஸ்க்ரீமிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத வந்து என்னது பண்றாங்கன்னா, இத வந்து என்ன பண்றாங்கன்னா, அட்ஜெக்டிவா மாத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த வார்த்தைய அண்டர்லைன் பண்ணாம விட்டுருக்காங்க. சரியா? இத அண்டர்லைன் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்ஸரோட நான் வச்சிருக்கிறேன். வாஸ் ஸ்க்ரீமிங் அப்படின்னு இருக்கு. இத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இத வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ இத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீமிங்கிற. அப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ணணும், இத அட்ஜெக்டிவா மாத்தணும். அட்ஜெக்டிவா நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங்ன்னு இருக்கு. அப்போ ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி அவ்வளோதான். என்னடா இது எதுக்கு இப்படி போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் யோசிக்கிறதுக்கு இல்ல. அட்ஜெக்டிவா மாத்துறது ஈஸி. ஒரு நவுனுக்கு முன்னாடி எந்த ஒரு வார்த்தை, ஒரு நவுனா இருக்கலாம், ஒரு அட்ஜெக்டிவா இருக்கலாம், சரியா? இல்லன்னா ஒரு 2, 3 இல்ல ஒரு அட்வெர்பா கூட இருக்கலாம். அட்வெர்பு ஒரு அட்வெர்பு, ஒரு அட்ஜெக்டிவ் இல்ல சேர்ந்துலாம் வரலாம் ஒரு நவுனுக்கு முன்னாடி. இப்படிலாம் நம்மளுக்கு நவுனுக்கு முன்னாடி வந்து அந்த நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வந்ததுன்னா, அத வந்து அட்ஜெக்டிவ்ம்பாங்க. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இது இது நெட்ல போய் பார்த்தீங்க சாரி டிக்ஷனரில பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீமிங் அப்படி ஸ்க்ரீம்ங்கிறது வெர்பு தான். ஆனா இத நம்ம அட்ஜெக்டிவா மாத்த சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னது? ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி. ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங்ன்னு இருக்கு. அப்படின்னா ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி ஆஃபர்ட் ஹிம் ஃபுட். அவ்வளோதான். ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி ஆஃபர்ட் ஹிம் ஃபுட். அப்படின்னா ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபேமிலி. அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஆஃபர்ட் ஹிம் ஃபுட். அப்படின்னா இது நவுனுக்கு முன்னாடி வருது. அதனால இது அட்ஜெக்டிவ். சரியா? அதே மாரி த யங் சீகல் கேவ் அவுட் எ லவ். இப்ப பாருங்களேன். த யங் சீகல் கேவ் அவுட் எ லவுட் கால். இது லவுட் கால் அப்படின்ட்டு இது வச்சிருக்கிறாங்க. இந்த லவுடுங்கிறத வந்து நம்ம அட்வெர்பா மாத்த சொல்லியிருக்காங்க. சரியா? லவுடுங்கிறது அட்ஜெக்டிவ். லவுட்லின்னு நம்ம மாத்தணும். அப்போ த யங் சீகல் கேவ் அவுட் எ கால் லவுட்லி. அவ்வளோதான். எல்வைல முடிஞ்சதுன்னா அட்ஜெக்டிவ்.
லவுடுன்னு இருக்கு. லவுட்லின்னு நம்ம மாத்திடுறோம். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க. நவுனா மாத்திருக்காங்க. டூ நவுன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எத? அம்யூஸ்லி. இந்த அம்யூஸ்லிய நீங்க நவுனா மாத்துங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. த பேட் கேக்கிள்டு அம்யூஸ்லி வைல் ஃப்ளையிங். சரியா? அம்யூஸ்லின்னு போட்டிருக்காங்க. இத நம்ம நவுனா மாத்தணும். இது அட்வெர்ப் ஃபார்ம்ல இருக்கு. அட்வெர்பா இருக்கிறத நம்ம நவுனா மாத்தணும். சரியா? த பேட் கேக்கிள்டு எப்படி? வித் அம்யூஸ்மெண்ட். கவர்மெண்ட் அரசாங்கம். கவர்மெண்ட் மென்ட்ன்னு முடிஞ்சதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அரசாங்கம்னு அர்த்தம். அது ஒரு நவுனு. ஒரு நிர்வாகத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அரசாங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. சரியா? கவர்மெண்ட்ன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்த மென்ட்ன்னு முடிஞ்சு அம்யூஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையில முடிஞ்சதுன்னா அது ஒரு நவுனுன்னு அர்த்தம். சரியா? இத எல்ஒய்ல முடிஞ்சிருக்கு. அத நவுனா மாத்த சொல்லியிருக்காங்க. நம்ம அம்யூஸ்மெண்ட்ன்னு மாத்திருக்கோம். அடுத்தது த டெப்த் ஆஃப் த சீகள் இருக்கு இல்லையா? டெப்த்து, லென்த்து இதெல்லாம் வந்து என்னன்னா நவுனு. சரியா? இத என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அட்ஜெக்டிவா மாத்த சொல்லியிருக்காங்க. த டெப்த் ஆஃப் த சீ அப்படின்னு போட்டிருக்காங்க. த டெப்த் ஆஃப் த சீ. அத நம்ம என்ன சொல்லிடலாம்? த டீப் சீ. த டெப்த் ஆஃப் த சீன்னு போட்டிருக்காங்க. அது த டீப் சீன்னு மாத்திரலாம். சரியா? டீப்ங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா? இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம நெறைய வார்த்தைகள் படிக்கச்சுல, இந்த ஸ்டோரிய பத்தி படிக்கச்சுல நெறைய வார்த்தைகள் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டீப்ங்கிறது வந்து அட்ஜெக்டிவா, அட்ஜெக்டிவ் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். டிக்ஷனரியில இருக்கிற வார்த்தைகள் ஓரளவு நம்ம பயிற்சி பெறணும். பயிற்சி பெறலன்னா நம்மளுக்கு இதுக்கெல்லாம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. நல்லா வார்த்தைகள அர்த்தம் புரிஞ்சா தான் நம்மளால இது பண்ண முடியும். நம்ம அதுல இருக்கிற பேட்டர்ன் அப்படியே கொஞ்சம் நம்ம பார்க்குறோம். பார்த்து இதோட மீனிங்க புரிஞ்சு, இந்த புக்ல உள்ள ஒர்க் அவுட்டையும் நெறைய எடுத்து பாருங்க. உங்களுக்கு அதிலேயே நெறைய மார்க்குக்கு கேட்கறதுனால, நீங்க நெறைய மார்க் எடுக்க முடியும். சரியா? த டெப்த் ஆஃப் த சீ டெப்த்ங்கிறது வந்து டெப்த், லென்த்ங்கிறதெல்லாம் என்னது? நவுன். சரிங்களா? இந்த நவுன் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து அட்ஜெக்டிவா மாத்த சொல்லியிருக்காங்க. டீப்ங்கிறது அட்ஜெக்டிவ். த டீப் சீ ஒரு நவுனுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வந்ததுன்னா, அது வந்து அட்ஜெக்டிவ்ம்பாங்க. இட் வாஸ் அ ப்ரவுட் மொமெண்ட். இதுல பாருங்களேன். த சக்சஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் த பேர்ட். த சக்சஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் த பேர்டுன்னு வந்திருக்கா? த சக்சஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் த பேர்டுன்னா என்னது? அது கடைசியில என்ன பண்ணுதுன்னா, சக்சஸ்ஃபுல்லா பறந்துட்டு. ஃப்ளைட்னா என்னது? பறக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? இது வந்து என்னன்னா நவுனா குடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம வெர்பா மாத்த சொல்லியிருக்காங்க. த பேர்ட் ஃப்ளூ பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கு. அப்போ இந்த ஃப்ளைட்டுங்கிறது நவுனு. இந்த ஃப்ளைட்டுங்கிற நவுன இதுலலாம் அண்டர்லைன் பண்ணாம குடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். இப்ப அண்டர்லைன் பண்ணினா த ஃப்ளைட் ஆஃப் த பேர்ட் வாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து த சக்சஸ்ஃபுல் ஃப்ளைட். நல்லா கவனிங்க. த சக்சஸ்ஃபுல் ஃப்ளைட். சரியா? ஃப்ளைட்டுங்கிறது நவுனு. தேங்கிற ஆர்டிகிள் வந்திருக்கு. ஆர்டிகிள் எப்பவுமே நவுனுக்காக தான் வரும். த சக்சஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் த பேர்ட் அப்படின்னு போட்டுருங்க. ஃப்ளைட்னா பறக்கிறது. இந்த ஃப்ளைட்டுங்கிற வார்த்தைய நவுன வெர்பா மாத்த சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃப்ளையோட பாஸ்ட் டென்ஸ் ஃப்ளூ. சரியா? இப்படி மாத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல இதே பேட்டர்ன்ல இப்படியே கேட்கிறதா சொல்லியிருக்காய்ங்க. 1, 2 இது. அப்போ அந்த மாரி கேட்கச்சுல நீங்க அத அப்படியே கொஞ்சம் ஈஸியா எழுதிக்கலாம். எனக்கு ரொம்ப கிராமர்ல புவரா இருக்கிறவங்க அந்த மாரி பேட்டர்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது. இதுல உங்களுக்கு இதுலயும் கிராமர் வச்சு தான் குடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் வித் மீனிங் அண்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச். சரியா? இல்ல வேற ஒண்ணும் குடுக்கல. வார்த்தை குடுத்துட்டு அதோட மீனிங் குடுத்துருக்காங்க. அதோட என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரியா? வாய்ஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா, புத்திசாலியான அப்படின்னு அர்த்தம். இதோட வாய்ஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா, நவுனா, ப்ரொனவுனா, அட்ஜெக்டிவான்னு பார்த்தா அட்ஜெக்டிவ். சரியா? அடுத்தது இதுல பாருங்க மை பிரதர் இதுல சென்டென்ஸ் மேக் மை பிரதர் வந்து புத்திசாலி, அறிவார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை பிரதர் இஸ் ஒரு சென்டென்ஸ் உருவாக்கலாம். அப்படின்னா வாய்ஸ்ங்கிறது என்னதுன்னா, அதோட அர்த்தம் வந்து புத்திசாலின்னு அர்த்தம். ஆ அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அது நவுனா, ப்ரொனவுனா அப்படின்னு பார்க்கச்சல வந்து அது வந்து அட்ஜெக்டிவ். சரியா? ஆ இத இத வந்து நவுனா மாத்த சொல்லியிருக்காங்க. வாய்ஸோட நவுன் ஃபார்ம் வந்து என்னன்னா, விஸ்டம்.
சரியா? வாய்ஸோட நவுன் ஃபார்ம் வந்து என்னது விஸ்டம். அப்ப விஸ்டம் வந்து வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸே மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. மை பிரதர் ஷோட் கிரேட் விஸ்டம் இன் பிசினஸ். என் பிரதர் வந்து என்ன பிசினஸ்ல ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவனா இருக்கிறான் அப்படின்ன மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது வேர்டு ஹார்ம். சரியா? ஹார்ம்னா கேடு விளைவிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். கேடு விளைவிக்கக்கூடியது. அதுதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. இன்ஜூர், டேமேஜ்ன்னு கேடு விளைவிக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இது வந்து வெறுப்பு. இதுல பாருங்க, தே ஹார்ம்டு மீ. அவங்க வந்து நம்மளுக்கு ஹார்ம் பண்ணாங்க, கேடு விளைவிச்சாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அ சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேர்டுக்கு வந்து இது ஸ்டிமுலேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டிமுலேட் அப்படின்னு என்ன தூண்டுறதுன்னு அர்த்தம். என்கரேஜ் பண்றது. ஸ்டிமுலேட்னா தூண்டுறது, என்கரேஜ் பண்றதுன்னு அர்த்தம். அதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னன்னா வெர்ப். சரியா? த ப்ராப்ளம்ஸ் ஸ்டிமுலேட்டட் மீ டூ வொர்க் ஹார்ட். த ப்ராப்ளம் ஸ்டிமுலேட் தூண்டுது. தூண்டுதல் அப்படிங்கிறதுக்கு ஸ்டிமுலேட். இதுக்கு நவுன் ஃபார்ம் உருவாக்கியிருக்காங்க. நவுன் ஃபார்ம் வந்து என்னது? ஸ்டிமுலேஷன். சரியா? ஸ்டிமுலேஷன் த ப்ராப்ளம்ஸ் கேவ் மீ அ லாட் ஆஃப் ஸ்டிமுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு வாக்கியத்தை அமைச்சிருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸ்டிமுலேட்டுங்கிறது வெர்பு, ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம்ல இருக்கு. த ப்ராப்ளம்ஸ் கேவ் மீ அ லாட் ஆஃப் ஸ்டிமுலேஷன். சரியா? அடுத்து ஆர்கியூ. ஆர்கியூ பண்றது தெரியும்ல? ஆர்கியூனா நம்ம யாராட்டும் ஒருத்தர் பேசுறதுக்கு வந்து ஒத்து வராம பேசுறது வந்து அதுக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது தான் ஆர்கியூ அப்படிங்கிறது அதுக்கு வெறுப்பு. சரியா? த பாய் ஆர்கியூட் வித் த ப்ரொஃபசர். ப்ரொஃபசரோட அவன் வாதாடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆர்கியூமெண்ட் வாதாடுதல். கவர்மெண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோ. PION இதெல்லாம் வந்ததுன்னா நவுனு. சரியா? த பாய் ஹேட் அன் ஆர்குமெண்ட் வித் த ப்ரொஃபசர். ப்ரொஃபசரோட வாதாடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கு. சரியா? இது நவுன் ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க. ஒரு வெர்ப் எப்படி இருக்கு அப்படின்னு போட்டுட்டு இதுல நம்மள நவுன் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க. எல்லாமே நவுன் ஃபார்ம்ல தான் இருக்கு. சரியா? அடுத்தது ஸ்ட்ராங் அப்படின்னா பவர்ஃபுல்னு அர்த்தம். ஸ்ட்ராங்னா வலிமையானன்னு அர்த்தம். இது அட்ஜெக்டிவ்ல குடுத்துருக்காங்க. இதுக்கு நவுன் ஃபார்ம் ஸ்ட்ரென்த். இதெல்லாம் உங்க புக்ல உள்ளது. புக்ல உள்ள கன்டென்ட் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இத தவிர உங்களுக்கு வெளிய இருந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இத மட்டும் கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹி இஸ் எ வெரி ஸ்ட்ராங் மேன். அப்படின்னா அது நவுன் ஃபார்ம்ல என்னதுன்னா ஸ்ட்ராங்கோட நவுன் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரென்த். ஹி இஸ் எ மேன் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரென்த். அவர் வலிமைக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்ற மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெஸ்ட்ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் வந்து டேமேஜ் பண்றது. டெஸ்ட்ராய்னா டேமேஜ்ன்னு அர்த்தம். சரியா? அழிக்கிறதுன்னு அர்த்தம். டெஸ்ட்ராய்ங்கிறது வெறுப்பு. டெஸ்ட்ரக்ஷன்னா அழிவு அப்படின்னு அர்த்தம். த மேனேஜர் டெஸ்ட்ராய்டு த பில்டிங். இது வெர்புல வச்சு யூஸ் பண்ண சொல்லி வச்சிருக்காங்க. இது த மேனேஜர் காஸ்ட் டெஸ்ட்ரக்ஷன் டு த பில்டிங். த மேனேஜர் வந்து என்னது? காஸ்ட் விளைவித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. என்னதுன்னா, அந்த பில்டிங்கோட சேதத்துக்கு. சரியா? சரி. இது வந்து என்னது அப்படின்னா, இந்த மாரி குடுத்துட்டு, ஒவ்வொரு இதையுமே பெர்சனு, பிளேஸு, திங்ஸு, அனிமல் இத பார்த்து பிரிச்சு போட சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியானது. ஒவ்வொரு பேரையும் பார்த்து நம்ம போட்டு பெர்சனுக்கு நேம் ஃபுல்லா போட்டுருக்கோம். பிளேஸுக்கு மதுரை, திருச்சி, மும்பை, ஸ்கூல், கான்வென்ட்ன்னு போட்டிருக்காங்க. திங்ஸ்ன்னு பொருட்கள பத்தி போட்டிருக்காங்க. இது அனிமல்ஸ போட்டிருக்காங்க. இது வந்து இத மட்டும் நான் சொல்றேன். இது கொஞ்சம் இதா இருக்கும். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சரியா? இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹேப்பிங்கிறது பாருங்க. ஹேப்பிங் ஒருத்தர் ஹேப்பியா இருக்காரா? ஹேப்பியா இருக்காரு. அவர் சிரிக்கிறது தெரியும். ஹேப்பியா இருந்தா சிரிக்கிறது தெரியும். அப்ப பல்லு தெரியும், வாய் தெரியும். ஆனா ஹேப்பிங்கிறது அதுல தெரியுதா? தெரியாது. சரியா? அப்படி நம்ம ஃபீல் பண்ணி எழுதணும். இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். சரியா? இந்த மாரி ஐடியா, ஃபீலிங்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல ஒரு பகுதி தான். சக்சஸ்ங்கிறது என்னது? சக்சஸ்னா சக்சஸ் அடைஞ்சா குதிப்பாரு, கத்துவாரு. அதெல்லாம் வேற. ஆனா சக்சஸ்ங்கிறது என்னது? ஒரு வெற்றி. அது இன்னும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஃபீல் தான் பண்ண முடியும். சரியா? இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லா என்னதுன்னா, ம் தனியா ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஐடியா, தாட், சிந்தனை, சொல்யூஷன் தீர்வு, ப்ராப்ளம், பிரச்சனை. இதெல்லாம் தனியா எடுத்து போட்டு விட்டுருக்காங்க. சரியா? அதுல இதுல பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க. ப்ராப்பர் நவுன் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது ப்ராப்பர் நவுன் இருக்கு. ப்ராப்பர் நவுன்னா ஒரு மனுஷனோட பேரு ப்ராப்பர் நவுன்ல போட்டிருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு பாருங்களேன். லெஷரு, ஃப்ரீ டைமு, பெர்சனாலிட்டி, என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரும். அடுத்தது ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இதுல வந்து என்னதுன்னா, கலெக்டிவ் நவுன பத்தி போட சொல்லியிருக்காங்க. எ ஹெர்ட் ஆஃப் கவுஸ்.
கவுஸோட நெறைய பசுக்கள் இருந்ததுன்னா, அத மந்தை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹெர்டும்பாங்க. ஃப்ளாக்ஸ் பறவை கூட்டத்த வந்து ஃப்ளாக் அப்படின்னு சொல்றது. நெறைய மொத்தமா இருந்து பாடுறோம். கொயர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பால் வந்து இருக்கும். பால்ல நெறைய பால வந்து ஒரு இதுல ஊத்தி வச்சிருந்தாங்கன்னா, பாட்டில் ஆஃப் மில்க்ன்னு சொல்றது. டீய வந்து ஒரு சின்ன கப்ல ஊத்தி வைக்கிறது வந்து எ கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ் இந்த புழு சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேப்ஸ் வந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்றது. ரைஸ் வந்து எ பவுல் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து என்னன்னா கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது வச்சு சொல்றது. அப்படி இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொன்னும் மேல பிராக்கெட்ல குடுத்துருக்காய்ங்க. அத வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான அக்யூரேட்டான ஒரு இத பார்த்து நம்ம ஃபிட் பண்ணி போட்டுக்கிடணும். சரிங்களா? இத அப்படியே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் புக்ல உள்ளது. அத அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலெக்டிவ் நவுன் என்னது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி. இதுல வந்து டைரக்ட்டா உங்களுக்கு கொஸ்டின் இல்லாம ஆன்ஸராவே குடுத்துட்டோம். சரிங்களா? இது எல்லாமே இது எல்லாமே டேஷ்ல இருக்கும். பிராக்கெட்ல எக்ஸ்பிளைன், பிரெடிக்ட் அப்டின்ட்டு இருக்கும். இது டைரக்ட்டா நவுனாவே போட்டாச்சு. த பாய் ஹேட் டூ கிவ் எ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளைன்ங்கிறது வெர்பு, எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது நவுனு. சரியா? தே குட் மேக் பிரிடிக்ஷன் அபௌட் த ஃபியூச்சர். ஃபியூச்சர பத்தி அவனால முன்னாடியே கணிக்க முடியுது. பிரிடிக்ஷன்ஸ். சரியா? பிரிடிக்ஷன். பிரெடிக்ட்ங்கிறது வெர்பு. பிரெடிக்ட்ன்னு குடுத்திருப்பாங்க ஓரத்துல. கோடு போட்டுட்டு இது ஆன்சர் குடுக்காம போட்டிருப்பாங்க. நம்ம இது பண்றோம். ஹி ஹேட் நோ சாய்ஸ். சாய்ஸ்ங்கிறது நவுனு. நல்லா ஞாபகத்துல சாய்ஸ்ங்கிறது நவுனு. அ சிக்னிஃபைன்னு போட்டிருக்கும். சிக்னிஃபிகன்ஸ். சரிங்களா? சிறப்பம்சங்கள். த மானுமெண்ட் ஆர் டு பி பிரிசர்வ்ட் பிகாஸ் ஆஃப் தியர் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அ இந்த மானுமெண்ட்ட வந்து பாதுகாக்கணும். ஏன்னா, அது ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு எப்படின்னா, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? சிக்னிஃபைன்னு போட்டிருக்கும். சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது நவுன். எல்லாம் நவுன் ஃபார்மா மாத்த சொல்லியிருக்காங்க. சரியா? நவுனா மாத்த சொல்லியிருக்காங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு வொர்க் வித் சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ட்ன்னு இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நவுனா மாத்த சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்மளால இப்ப இப்ப எப்படி என்னால கொஞ்சம் சொல்ல முடியுது அப்படின்னா, ஆம், நம்ம வந்து நவுனு கொஞ்சம் டிக்ஷனரி எடுத்து நம்ம பார்க்கறதுனால என்ன தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் ஒரு வார்த்தை இப்ப டிஸ்ட்ராக்ட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கும். டிக்ஷனரி எடுத்து கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பாருங்க. பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிரும். டிக்ஷனரி எடுத்து பார்த்தா மட்டும் தான் இந்த நவுன்ல உள்ள இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இது போகும். படிக்கணும்னு சொல்லல. பட் நவுன் ஃபார்ம்ல எப்படி மாத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வந்துரும். சரியா? இதுல பார்த்தீங்களா? இந்த இந்த இதுல இருந்து இதுல ஆன்சர் கீ இந்தா இருக்கு. கொஸ்டின்ஸ் இந்தா இருக்கு. சரியா? ஹி இஸ் அ ஹானஸ்ட் பெர்சன். எவரிஒன் லைக்ஸ் ஹிம். சரியா? ஹானஸ்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். இத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நவுனா மாத்தி சொல்லியிருக்காங்க. எவரிஒன் லைக்ஸ் ஹிம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹானஸ்ட். இது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி எப்பவுமே என்னதான் வரும்னா, நவுன் வரும். நம்ம மாத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஹி இஸ் எ ஹானஸ்ட். ஹானஸ்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். அதோட நவுன் ஃபார்ம் வந்து ஹானஸ்டி. சத்யா கேவ் அன் எக்ஸ்பிளனேஷன். பட் த போலீஸ் வாண்டட் ஹர் டு ப்ரூவ் இட். டூ பிளஸ் வெர்பு தான் வரும். அப்படின்னா இது வெர்புன்னு அர்த்தம். டு ப்ரூவ். ஹி ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ப்ரூஃப்ங்கிறது நவுனு. சத்யா கேவ் அன் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் பட் த போலீஸ் வாண்டட் ப்ரூஃப். சரியா? அடுத்து அட்ராக்ட்ஸ். கவர்ந்து இழுக்குது அப்படின்னு போட்டிருக்குது. ஹி ஸ்பீக்ஸ் வெல் இட் அட்ராக்ட்ஸ் ஆல். அவர் நல்லா பேசுறதுனால அது கவர்ந்து இழுக்குதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா வெறுப்பு ஃபார்ம்ல இருக்கு. இதோட நவுன் ஃபார்ம் வந்து அட்ராக்ஷன். ஹி ஸ்பீக்ஸ் வெல் விச் இஸ் an அட்ராக்ஷன் டு ஆல். சரியா? சுரேஷ் இஸ் பங்க்சுவாலிட்டி. சுரேஷ் இஸ் ஆல்வேஸ் பங்க்சுவல். சரியா? அண்ட் ரெகுலர். சரியா? அப்போ இது 2யுமே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நவுனா மாத்த சொல்லியிருக்காங்க. பங்க்சுவாலிட்டிங்கிறது பங்க்சுவலோட நவுன் ஃபார்ம். ரெகுலரோட நவுன் ஃபார்ம் வந்து ரெகுலாரிட்டி. த போலீஸ்மேன் அரைவ்டு குயிக்லி. இட் மேட் அஸ் ஹேப்பி. சரியா? அப்பன்னா த போலீஸ்மேன் அரைவ்டு குயிக்லி. இட் மேட் அஸ் ஹேப்பி. ஹேப்பிங்கிறது அட்ஜெக்டிவ். இதோட நவுன் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. ஹாப்பினஸ்.
சரியா? நீங்க வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பாக்கெட் டிக்ஷனரி எடுத்துட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு சின்ன டிக்ஷனரி எடுத்துட்டு கொஞ்சம் பாக்கெட் டிக்ஷனரி கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெரிய டிக்ஷனரி எடுத்து ஒரு 2, 3 வார்த்தை ஈஸியான வார்த்தைகளுக்கு மட்டும் நவுன் ஃபார்ம்ல எப்படி மாறுதுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிரும். சரியா? இது எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கிற நவுன் ஃபார்ம்ல மாத்தி போட்டிருக்காங்க. டிசிஷன் எஸ்ஐஓஎன்ல முடிஞ்சதுன்னா, அது ஒரு நவுனு. ஐஓஎன் ரிசர்வேஷன் அப்படின்னு முடிஞ்சதுன்னா, அது ஒரு நவுனு. ப்ரிஃபரன்ஸ் இது ஒரு நவுன் ஃபார்ம். இன்ஃபர்மேஷன் சரியா? அரைவல், டிபார்ச்சர் இதெல்லாம் நவுன். எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பனிஷ்மெண்ட், கவர்மெண்ட், பனிஷ்மெண்ட் சரியா? ஹங்க்ரி அட்ஜெக்டிவ், ஹங்கர் நவுனு. என்க்ளோஸ், என்க்ளோஸ் சரியா? என்க்ளோஸ், என்க்ளோஷர் நவுனு. டியர், டியர்ஃபுல் நவுனு. பியூட்டிஃபுல் ஞாபகத்துல வச்சுக்கணும். பியூட்டிஃபுல். அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல்னஸ், ஹாப்பினஸ், ஹெல்ப்ஃபுல்னஸ் அப்படின்னு. சரியா? சரியா? இந்த மாரி ஒவ்வொன்னையும் மாத்த சொல்லியிருக்காங்க. ஹங்கர், என்க்ளோஷர், பனிஷ்மெண்ட் சரிங்களா? எ சரிங்க. இது வந்து என்னன்னா, பியூட்டிஃபுல்னு முடியுது இல்லையா? அப்படின்னா பியூட்டிஃபுல்னு முடியுது. அப்படின்னா இதுவும் பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ், டியர்ஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா? இது வந்து அட்வெர்ப். எல்ஒய்ல முடியுது. ஆப்வியஸ்லி. சரியா? இப்ப நவுன பத்தி நம்ம ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆ நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்த்திருக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் நவுன் நம்ம பார்த்தோம். இத்தன விதமான டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்த்திருக்கிறோம். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், கவுண்டபிள், அன்கவுண்டபிள், கான்கிரீட் நவுன், காம்பவுண்ட் நவுன், பொசெசிவ் நவுன் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆ இத்தனை இது நம்ம பார்த்திருக்கிறோம். ஆ பார்த்திருந்தாலும், இதுல வந்து நம்மளால எப்படி ஆன்சர் பண்ண முடியுது? இந்த எக்ஸர்சைஸ்ல வந்து நம்மளுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா, நம்ம வந்து என்னன்னா, வார்த்தைகள் நம்மளுக்கு அதிகமா தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நவுனா, நவுன் இல்லையான்னு தெரிய வரும். இது பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ம் இதோட கன்டினியூஷன்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நவுன் வந்து எதுல முடியணும்? நவுன் வந்து எதுல முடிஞ்சதுன்னா, அது வந்து நவுனு. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட், மென்ட்ல முடிஞ்சது. டெஸ்ட்ரக்ஷன், டிஐஓஎன் முடியுது. இதெல்லாம் நவுன் இல்லையா? இந்த மாரி வார்த்தைகள் எதுலலாம் முடிஞ்சா நவுன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பிடிஎஃப் மாரி நான் போட்டு உங்களுக்கு எடுத்து தரேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா படிக்க முடியும். அ தேங்க் யூ. நவுன்ல வந்து நம்ம புக் பேக்ல இருக்கிறத பார்த்துருக்கோம். நவுனோட டைப் கொஞ்சம் பார்த்துருக்கோம். சரிங்களா? நவுன்ல இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் என்னன்னா நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதுதான். நவுன்ல வந்து ஜெண்டரு, சிங்குலர் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம் நெறையா இருக்கு. சரிங்களா? கிராமர்ங்கிறது ஒரு சின்ன டாபிக் கிடையாது. ஒரு பெரிய டாபிக். நம்மளுக்கு அத வந்து இந்த 1 மணி நேரத்துல அவ்வளத்தையும் கவர் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இந்த மெட்டீரியல்ல இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஜென்ரலான கிளாஸஸ்ல வந்து ஒரு நவுனுங்கிறது ஒரு சின்ன இதே கிடையாது. அதுல வந்து என்னலாம் இருக்கும்னா, நவுனோட டைப்ஸ் இருக்கும். அதுல நம்ம இப்ப பார்த்தோம். அதுல ஜெண்டர் கேட்டகரி இருக்கும். சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு இருக்கும். நம்பர்ஸும்பாய்ங்க. இந்த மாரி நெறையா விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அது 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 வந்து நம்ம அது வந்து ஒரே ஒரே ஒரு பிடிஎஃப்ல நம்ம ஈஸியா படிச்சிட முடியாது. பட் இருந்தாலும் நம்ம இந்த எக்ஸர்சைஸ கவர் பண்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல எத பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரொனவுன பத்தி பார்க்குறோம். ப்ரொனவுனோட டாபிக்கு ப்ரொனவுன் சரியா? ப்ரொனவுன்னா என்னன்னா, அதுல பாதி வார்த்தை பார்த்தீங்கன்னா, நவுனுன்னு இருக்கும். நவுன்னா நேம்ன்னு அர்த்தம். இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒண்ணு. ப்ரோ அப்படின்னா ஃபார்ன்னு அர்த்தம். இட் கம்ஸ் ஃபார் த நவுன். இது நவுனுக்காக வர்றதுனால இது ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ப்ரொனவுன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட்ட கண்டிப்பா ப்ரொனவுன பத்தி தெரியணும் அப்படின்னாலே இந்த சார்ட்ட கண்டிப்பா நம்ம படிச்சாகணும். சரிங்களா? ப்ரொனவுன்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் இந்த சார்ட்ட லைட்டா கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு இருக்குது இல்லையா? இதுல வந்து நெறைய நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ்
அட்வெர்ப் இப்படிலாம் இருக்கும். சரிங்களா? இத பத்தி ஈஸியா சொல்லணும்னா, நவுன்னா நேமு, எல்லாத்துக்குமே பேர் இருக்கும். அதோட வகைகள் இருக்கு. அத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஆ ப்ரொனவுன்னா நேமுக்கு பதிலா வர்றது. நேமுக்கு பதிலா வர்றது. இப்போ நேமுக்கு பதிலா வர்றத ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேமுக்கு பதிலா வர்றத ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜான்னா அதுக்கு பதிலா ஹி போடுறது அந்த மாரி. சரி. அப்ப அட்ஜெக்டிவ்னா என்னது? எதாட்டி ஒரு நவுனு. எதாட்டி ஒரு நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வந்தது அப்படின்னா, அது ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்ன்னா, இப்படி வச்சுக்கிடுவோம். பாட்டில்ன்னு வச்சுக்கோங்களேன். எது வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த வாட்டர்ங்கிற வார்த்தை எதுல வருது அப்படின்னா, முன்னாடி இப்போ வாட்டர் பாட்டில்ன்னு சொல்றோம். அப்படின்னா பாட்டில்ன்னு இருக்கு. வாட்டர் பாட்டில். அப்படின்னா வாட்டர்ங்கிற இது பாட்டில் தான். என்ன பாட்டில்? வாட்டர் பாட்டில். அப்படின்னா இட் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபௌட் த பாட்டில். இந்த பாட்டில்ங்கிற வார்த்தைக்கு இன்னும் கூடுதல் தகவல் குடுக்க வருது. அது சாதாரண பாட்டில் இல்ல. வாட்டர் பாட்டில். சும்மா இப்படி எக்ஸாகரேட் பண்ணி நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னாலே, உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்படின்னா அது வந்து என்னதுன்னா, ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னு. இப்போ எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னா, பேசிக்கா நம்ம டிக்ஷனரியில பார்க்கச்சல, அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னதுன்னா, அட்ஜெக்டிவ்னா பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ், கிளெவர்ங்கிறது அட்ஜெக்டிவ்னு இருக்கும். அது மட்டுமே கிடையாது. எந்த ஒரு வார்த்தையுமே என்னது? அட்ஜெக்டிவா பயன்படுத்துவாங்க. நவுன் அட்ஜெக்டிவா பயன்படுத்துவாங்க. அது நம்ம அட்ஜெக்டிவ் படிக்கச்சல பார்க்கலாம். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அட்ஜெக்டிவ்னா என்னதுன்னா, நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வர்றது. இப்படிதான் நம்ம படிக்கணும். சின்ன வயசுல உள்ள மாரி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அட்ஜெக்டிவ்னா பியூட்டிஃபுல், அக்லி இந்த மாரி இது அந்த வார்த்தைகள மட்டும் வச்சு படிக்கக்கூடாது. அட்ஜெக்டிவ பத்தி டீட்டெயில்டா படிக்கச்சல தெரியும். அடுத்தது அட்வெர்ப் அப்படிங்கிற அட்வெர்ப்னா என்னதுன்னா, அட்டுன்னா பக்கத்துலன்னு அர்த்தம். வெர்ப்னா வினைச்சொல். வினைச்சொல் பக்கத்துல வந்து வினைச்சொல்லுக்கு இன்னும் கூடுதல் தகவல் சொல்ல வர்றது வந்து அட்வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம ஒவ்வொன்னா இப்ப பார்க்கலாம். இப்ப ப்ரொனவுன பத்தி பார்க்கலாம். ப்ரொனவுன்னா என்னது? வேற ஒண்ணும் கிடையாது. ப்ரொனவுன்னா என்னதுன்னா, நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வர்றத வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நவுனுக்கு சாரி தப்பா சொல்லிட்டேன். நவுனுக்கு பதிலா வர்றது வந்து ப்ரொனவுன். நவுன்னா நேமு, ப்ரோனா ஃபார்ன்னு அர்த்தம். சரியா? ஃபார்ன்னு அர்த்தம். இட் கம்ஸ் ஃபார் த நவுன். சரிங்களா? இதுலாம் சப்ஜெக்ட்டா வர்றது. அதாவது வாக்கியத்துல வர்றது வந்து தனியா போட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்ன்னு. ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே அப்படின்னு தனியா போட்டிருக்காங்க. இதுல ஒரு யூ இருக்கும். இதுல ஒரு யூ இருக்கும். இது சிங்குலர்ன்னு போட்டிருப்பாங்க. இது ப்ளூரல்ன்னு போட்டிருப்பாங்க. இது நீன்னு அர்த்தம். இது நீங்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து ஆப்ஜெக்ட்டா வர்றது. சரியா? ஆப்ஜெக்ட்டா வர்றதுன்னா என்னது? இதுக்கு நான் அப்படி தமிழ்ல சொல்றேன். இது நான்னு அர்த்தம். இது வந்து ஐனா நான்னு அர்த்தம். எழுதுனா பக்கத்துல எழுதிக்கோங்க. மீனா என்னைன்னு அர்த்தம். சரியா? ஆ, அடுத்தது மைனா என்னுடைய. மைன்னா என்னுடையது. மை செல்ஃப்னா என்னையே. சரியா? நானே அப்படின்னு அர்த்தம். நானே அப்படின்னு சொல்லுவோம்ல. மை செல்ஃப், ஐ மை செல்ஃப். நானே அப்படின்னு அர்த்தம். யூனா நீ. யூனா உன்னை. யுவர்னா உங்களுடைய. உன்னுடைய. இது யுவர்ஸ்னா உன்னுடையது. யுவர் செல்ஃப்னா உன்னை. உன்னையே. சரியா? இது வந்து நானே, இது உன்னையே. சரியா? அடுத்து ஹீனா அவன். ஹிம்னா அவனை. ஹிஸ்னா அவனுடைய. ஹிஸ்னா அவனுடையது. ஹிம்செல்ஃப்னா அவனே. சரியா? ஷி அப்படின்னா அவள். ஹெர்னா அவளை. அவளுடைய. அவளுடையது. அவளே. இட்டுனா அது. அதனை. சரியா? தமிழ் வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் சொல்றேன். அதனுடைய. அதனுடையது. அதனையே. வீணா நாங்கள். எங்களை. எங்களுடைய. எங்களுடையது. எங்களையே. யூனா அதுல நீ அப்படின்னு பார்த்தோம். இதுல நீங்கள். எங்களை. சாரி சாரி. உங்களை. இது நீங்கள். இது உங்களை. உங்களுடைய. உங்களுடையது. உங்களையே. சரியா? தேனா அவர்கள். அவர்களை. அவர்களுடைய. அவர்களுடையது. அவர்களே. சரிங்களா? அவர்களே. இப்படி இத வச்சு நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இது சப்ஜெக்ட்ல வருது. சப்ஜெக்ட்னா வாக்கியத்துல வர்றது. ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொன்னோம்னா, ஐ வந்து ஃபர்ஸ்ட் வருதுன்னா, எனக்கு இந்தியா பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஐ லவ் இந்தியா அப்படின்னா ஐங்கிறது ஃபர்ஸ்ட் வர்றது. அப்படின்னா ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து வாக்கியத்துல வெர்புக்கு அப்புறம் வந்ததுன்னா, இது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன்பாங்க. அப்போ ஒரு நவுன் வந்து இப்ப எப்படி சொல்றது? ஒரு நவுன் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அந்த நவுனுக்கு பதிலா வர்ற ப்ரோனவுன் எல்லாத்தையுமே நம்ம போட்டிருக்கோம். இப்ப ராணி அப்படின்னு வந்தது. ராணி இஸ் எ குட் கேர்ள்னா, அதுக்கு பதிலா ஷி இஸ் எ குட் கேர்ள் போடுவான். ராஜா இஸ் எ குட் கேர்ள்னா, ஹி இஸ் எ குட் ராஜா இஸ் எ குட் பாய்னா, ஹி இஸ் எ குட் பாய் அப்படின்னு போடுவாங்க. அப்போ இதெல்லாம் வாக்கியத்துல வர்றது. இது வாக்கியத்துல வினைச்சொல்லுக்கு அதாவது வெர்புக்கு அடுத்தது வர்றது. இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்லாம். அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எந்த மாரி இருக்கு அப்படின்னு பார்த்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம ப்ரோனவுன் தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இதுல என்ன பொசெசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு நவுன் பக்கத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அட்ஜெக்டிவ்னா டிக்ஷனரியில அட்ஜெக்டிவ்னு போட்டிருக்கிறது மட்டும் அட்ஜெக்டிவ் கிடையாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அட்ஜெக்டிவ்னா என்னது? ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்து அந்த நவுனுக்கு ஏதாட்டி ஒரு சின்ன தகவல் குடுத்துட்டுனாலுமே, அது வந்து என்னது அப்படின்னா, அட்ஜெக்டிவ் தான். ஆனா என்ன அட்ஜெக்டிவ்னு கேட்பாங்க. அது கரெக்ட்டா நம்மளுக்கு சொல்ல தெரியும். புக்குங்கிறது நவுன். அட்ஜெக்டிவ்னா வழக்கமா என்ன பண்ணும்? ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா? அ சேர்ன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்ன்னு ஒரு வார்த்தைய போட்டோம்னா, பிளாஸ்டிக்ங்கிறது என்னது? ஒரு நவுன் தான். பிளாஸ்டிக் சேர். அது சேர் தான். என்ன சேர்? பிளாஸ்டிக் சேர் அப்டின்னா, அதுக்கு கூடுதல் தகவல் குடுக்க வருது. அதே மாரி தான் இங்கேயும். புக்கு தான். என்ன புக்காம்? மை புக். என்னுடைய புக்கு. என்னுடைய புக்கு அப்டின்னா, அந்த புக்குக்கு கூடுதல் தகவல் சொல்ல வருது. இதெல்லாம் ஒரு இதா அப்டின்னா, அப்படிதான் இங்கிலீஷ் அமைச்சிருக்காய்ங்க. கூட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வர்றதுனால, இத வந்து என்னதுன்னா, அட்ஜெக்டிவ்ம்பாங்க. ஏன் இத அட்ஜெக்டிவ்ன்னு சொல்றாங்கன்னு சொல்றேன். இந்த சொல்றோம் இல்லையா? இப்ப பியூட்டிஃபுல் கேர்ள் அப்டின்னு சொல்றோம். கேர்ள்ங்கிறது நவுனு. அந்த கேர்ள்ங்கிற நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வர்றதுனால, கேர்ள்னா பொண்ணு. அழகான பொண்ணு அப்படின்னு சொல்ல வருது இல்ல. அதே மாரி என்னுடைய புக்கு அப்படின்னு சொல்ல வருது இல்லையா? அப்போ என்னுடைய, மை புக் அப்படின்னு சொல்ல வருது இல்லையா? அதனால இது. ஆனா நம்ம பயன்படுத்துறது இதுல டைரக்ட்டா பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஆனா இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு ப்ரொனௌன யூஸ் பண்றோம். என்ன ப்ரொனௌன்? பொசெசிவ் ப்ரொனௌன யூஸ் பண்றோம். என்னவா பயன்படுத்துறோம்னா, அட்ஜெக்டிவா பயன்படுத்துறனால, இத பொசெசிவ் அட்ஜெக்டிவ் ப்ரொனௌன்னு கூட சொல்லுவாங்க. இது பொசெசிவ் அட்ஜெக்டிவ் ப்ரோனவுன். சரியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாரி தான் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கணும். இதே மாரி தான். இப்ப மை, யுவர், ஹிஸ், ஹெர் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே பார்க்கணும். ஆனா அந்த பொசெசிவ் இதுல வந்து திரும்ப பொசெசிவ் ப்ரோனவுன் இருக்கு. இப்போ இதுல மை பிளஸ் புக் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே நான் தமிழ்ல சொன்ன மாரி, இது வந்து என்னுடைய நான் சொன்னத திரும்ப மெதுவா வச்சு எல்லாத்தையுமே தமிழ் எழுதிக்கோங்க. கஷ்டமா இருக்கிறவங்க எழுதிக்கோங்க. ஈஸி எனக்கு இது தெரியும் அப்படிங்கன்னா எழுத வேண்டியதில்ல. இது மைனா என்னுடையன்னு அர்த்தம். மைன்னா என்னுடையது. என்னுடைய பிளஸ் அது. அதுனா என்னது? இப்ப மை புக்ன்னு போட்டிருந்தோம் இல்லையா? இந்த புக் வந்து தான் அது. அப்படின்னு என்னன்னா, இந்த மைன்ல என்ன ஒளிஞ்சிருக்கும்னா, புக்குங்கிறது உள்ள மை புக் அப்படிங்கிறது சேர்த்து உள்ளதுதான் மைனுங்கிறது. புரியுதா? இந்த மை புக்ல அதுங்கிறது என்னது? புக்க குறிக்கும். அப்பன்னா இதுல மை புக்ன்னு தனியா பிரிச்சு எழுதுவாங்க. இது மைனுன்னே போட்டுருவாங்க. இப்படி சேர்த்து போடுறத வந்து சேர்த்து போட்டோம்னா என்ன அர்த்தம்னா, இதுல மையும், புக்கும் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனால இது மைன் அப்படின்னா என்னன்னா, இது வந்து என்னன்னா பொசெசிவ் ப்ரோனவுன். சரியா? பொசெசிவ் ப்ரோனவுன். சரியா? இது பொசெசிவ் அட்ஜெக்டிவ். ஏன்னா தனியா முன்னாடி வரும். இது உள்ளுக்குள்ளேயே அடங்கியிருக்கும். ஆனா இது வந்து என்னது? பொசெசிவ்னா என்னுடையது. அம் அது வந்து என்னுடையது. அப்ப அவங்க அந்த ஒருத்தர் சொல்றாங்க. இப்போ ஒரு அ என்னுடைய அம்மா, என்னுடைய லவ்வர் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா அவங்களுடையது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி பொசெசிவ் ஒருத்தருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ற மாரி வர்றதுனால, இதெல்லாம் பொசெசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, நவுனுக்கு பதிலா வரும். மைனுங்கிறது என்னது? என்னுடைய அதுன்னு சொல்லியிருப்போம். அப்படின்னா அதுன்னா என்னது? புக் உள்ள ஒளிஞ்சிருக்கு. புக்குக்கு பதிலா மைன் சொல்றோம். காரா இருக்கலாம், புக்கா இருக்கலாம். இந்த மாரி வர்றதுனால, இத வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, பொசெசிவ் ப்ரோனவுன் சொல்றோம். இது வந்து மை செல்ஃப் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். நானே. அடுத்தவங்களுக்கு போகாம நமக்களே. இப்ப ஐ கட் மை செல்ஃப்.
நான் ஐ ஹர்ட் மை செல்ஃப். நான் என்னையே காயப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு வரும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிங்குலரா இருந்தா செல்ஃப் செல்ஃப்னு முடியும். ப்ளூரலா இருந்தா செல்வ்ஸ் செல்வ்ஸ்ன்னு முடியும். இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க பார்த்து வச்சுக்கிடணும். சரிங்களா? இப்ப இதுல நம்ம அவ்வளத்துக்கும் நம்ம தமிழ்ல சொல்லியிருக்கோம். இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா ஆ டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஆம், அடுத்து இது போலாமா நம்ம? இப்ப இந்த சார்ட் ரொம்ப பார்த்துக்கோங்க. இந்த சார்ட் வந்து கொஞ்சம் மேல குடுத்துருக்குறாங்க. நான் ப்ரொனவுனுக்கு உண்டான டாபிக் போறேன். நவுன் நேத்து நம்ம பார்த்துருக்குறோம். சரி. அந்த டயகிராம மட்டும் மேல தூக்கி போட்டுருக்குறாங்க. சரிங்களா? இப்போ ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. பேசிக்கா எல்லாமே பார்த்தோம். இது பெர்சனல் இப்போ இதுல டைப்ஸ் நெறைய இருக்கு. இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப தெரிஞ்சா தான் நம்ம என்னென்ன இது எப்படி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரொனவுன பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மொத்தம் ப்ரொனவுன எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சார்ட் பார்த்தோம் இல்லையா? இத பார்த்து நம்ம தமிழ்ல நம்ம ஐனா நான் இப்படிதானே? ஐனா நான், அ மீனா என்னை. இந்த மாரி நான் தமிழ்ல சொன்னேன் இல்லையா? அத எழுதி அந்த டேப்லர் காலத்த அப்படியே நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். நான் இப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? அந்த மேல டேப்லர் காலம் அத ஃபுல்லத்தையும் புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன் வந்து நல்லா புரிஞ்சு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இதுதான் ப்ரோனவுன்ல எப்படி எப்படி படிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த டேப்லர் காலம் ஃபர்ஸ்ட் உள்ளது இருக்கு இல்லையா? நான் காமிக்கிறேன் பாருங்க. இத வந்து நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிடணும். சரிங்களா? என்ன என்ன அப்படின்னு. ஐனா என்னது? இல்ல தமிழ்ல தெரிஞ்சிருக்கணும். பாத்தீங்களா? ஹிஸ்ன்னு போட்டிருக்கும். ஹிஸ்ன்னு போட்டிருக்கும். ஹிஸ்ன்னா அவனுடைய. அதே மாரி ஹிஸ் வந்து திரும்பவும் அவனுடையதுன்னு தான் அர்த்தம். ஹெர்ல பாத்தீங்கன்னா அவளுடைய, அவளுடையது. இட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2மே இட்ஸ் போட்டிருக்கும். இதெல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிடணும். சரியா? இப்படி நான் தமிழ்ல மொத்தமா எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா? அது அவ்வளத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல நெட்லயும் இருக்கும். நெட்லயும் இருக்கும். நீங்க பார்த்து சப்போஸ் நீங்க உங்களுக்கு எழுத கஷ்டமா இருந்தா நெட்ல கூட நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா, இது பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரோனவுன். இப்போ நம்ம ப்ரோனவுன் வந்து ஜஸ்ட் இது சின்ன அது இந்த டேப்லெட்லாம் வந்து சின்ன வயசுல நம்ம பார்த்தது. அதுல டைப் நெறைய இருக்கு. அத பத்தி நம்ம தெளிவா படிச்சுக்கலாம். இதுல பாருங்க, பெர்சனல் ப்ரோனவுன். டைப் வந்து நெறைய இருக்கு. சரிங்களா? என்ன பெர்சனல் ப்ரோனவுன்? மனுசங்கள பெர்சன சொல்ற ப்ரோனவுன் எல்லாமே பெர்சனல் ப்ரோனவுன். அப்ப அந்த டேப்லெட் காலத்துல நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இது எல்லாமே பெர்சனல் ப்ரோனவுன் தான். இப்ப டேப்லெட் காலத்த காமிக்க ஒரு நிமிஷம் பாருங்க. ஐங்கிறது மனுஷனுக்கு காமிக்கும். யூங்கிறது மனுஷன், ஹீங்கிறது மனுஷன், ஷீங்கிறது மனுஷன். இட்டுங்கிறது மட்டும் அதுன்னு வரும். மனுஷங்கள காமிக்காம நான் லிவிங் திங்ஸ் இருக்கும். விங்கிறது மனுஷங்கள, யூ, தே. அப்பன்னா இதுல இருக்கிறது எல்லாமே 1, 2, 3 இது அவ்வளோ அந்த கோடு போடுறது எல்லாமே என்னதுதான்னா, பெர்சனல் ப்ரோனவுன். இந்த இட்டு இருக்கு இல்லையா? இந்த இட்டு மட்டும் வராது. இந்த இட்டு மட்டும் வராது. மத்தது எல்லாமே என்னதுன்னா, ஆம் பெர்சனல் ப்ரோனவுன் தான். ஏன்னா அது எல்லாமே பெர்சன தான் குறிக்குது. அதனால பெர்சனல் ப்ரோனவுன். சரியா? அப்போ இது மட்டும் கிடையாது. அதுல இருக்கிறது எல்லாமே. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 1, 2 குடுத்துருக்காங்க. நம்ம பெர்சனல் ப்ரோனவுன் என்னன்னா, அதுல அப்படி நேரா ஐக்கு நேரா இருக்கிறது, விக்கு நேரா இருக்கிறது, யூக்கு நேரா இது எல்லாமே பெர்சனல் ப்ரோனவுன் தான். சரியா? ஷி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்ல. பட் இத மட்டும் பார்த்துக்கங்க. அப்ப பெர்சனல் ப்ரோனவுன் என்னது? ரா அ வி அ ஹிங்கிறது என்னது? ராஜாக்கு பதிலா ஹி போடுறோம். அப்படின்னா பெர்சனுக்கு பதிலா வருது. ராணிக்கு பதிலா ஷி போடுறோம். அப்போ இதெல்லாம் வந்து பெர்சனல் ப்ரோனவுன். பொசெசிவ் ப்ரோனவுன் பாருங்க. பொசெசிவ் ப்ரோனவுன் நம்ம ஏற்கனவே சார்ட்ல பார்த்தோம் இல்லையா? மேல பார்த்தோம். பொசெசிவ் ப்ரோனவுன் அப்படின்ட்டு. அப்படின்னா அதுல இருக்கிறது எல்லாமே என்னது? பொசெசிவ் ப்ரோனவுன். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சார்ட். அதனால தான் சார்ட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தது. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா நம்மளுக்கு தெரியும். மை செல்ஃப், நானே, நீயே, அவனே அப்படின்னுலாம் இருக்குது இல்ல. இதெல்லாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். சரிங்களா? ஆம், அடுத்தது எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன். சரிங்களா? எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன்ங்கறதுல வந்து 2 இதோட காம்பினேஷன்ல வரும். இதுல ஐ வரும். இதுல வந்து மை செல்ஃப் வரும். சரியா? இதுல வந்து ஐ வரும். இதுல வந்து மை செல்ஃப் வரும். ஆ 2மே என்னதுன்னா, எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன் தான். சரியா? 2மே எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன் தான். ஆ ரொம்ப ஈஸி. ஐன்னு இருக்கும்.
எப்படி சொல்றதுன்னா, இதுல ஃபர்ஸ்ட் உள்ளதையும், இதுல ஃப கடை இதுல இப்ப நம்ம சார்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். சார்ட்ட பார்ப்போமா? எம்ஃபேட்டிக் ப்ரொனவுன்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஐ பக்கத்துல மை செல்ஃப போடுறது. யூ பக்கத்துல யுவர் செல்ஃப போடுறது. ஹி பக்கத்துல ஹிம் செல்ஃப போடுறது. ஷி பக்கத்துல ஹெர் செல்ஃப போடுறது. இப்படி ஒவ்வொரு அட்டவணையிலயும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த மாரி பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் அந்தந்த இதுக்கு கீழ கரெக்ட்டா போடுறது வந்து என்னன்னா, எம்ஃபேட்டிக் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி பக்கத்துல ஹெர் செல்ஃப் போடுறது. இட் பக்கத்துல இட் செல்ஃப் போடுறது. வி பக்கத்துல இதுதான் என்னதுன்னா எம்ஃபேட்டிக் ப்ரொனவுன். அதுல ஒண்ணே ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இதான் எம்ஃபேட்டிக். எம்ஃபேட்டிக் அப்படின்னா என்னதுன்னா, உறுதியா அப்படின்னா ஷூவர்லி அப்படின்னு அர்த்தம். உறுதியா சொல்றது. நானே ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணிருவேன். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண நானே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு. அவனே என்னது அவனே ஒத்துக்கிட்டான். அவனே வந்து என்னது உண்மைய ஒத்துக்கிட்டான். அப்படின்னா அவனே, நானே அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இததான் வந்து என்னன்னா, உறுதியா சொல்றத வந்து என்னன்னா, எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன் அப்படிம்பாங்க. அதே மாரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா, டெமோ அப்படின்னா ஷோ அப்படின்னு அர்த்தம். டெமோ அப்படின்னா ஷோன்னு அர்த்தம். அப்படின்னா திஸ், தட், தீஸ், தோஸ்ன்னு இருக்கு. அப்படின்னா ஷோன்னா என்னது? திஸ் இஸ் மை கார். இது வந்து என்னுடைய காரு. அ இ இது, அது, இவைகள், அவைகள் அப்படிங்கிறோம்ல. திஸ்னா இது, thatனா அது. தீஸ்னா இவைகள், தோஸ்னா அவைகள். அப்டின்னா, இது என்னுடைய காரு, அவைகள் என்னுடைய புக்கு புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு நவுனுக்கு பதிலா வர்றத வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படிம்பாங்க. திஸ் இஸ் மை கார் அப்படின்னா என்னது? திஸ்ன்னு என்னது? ஏதோ ஒண்ண காமிக்கிறோம். அது என்னதா இருக்கலாம்? ஒரு காரா இருக்கலாம், ஒரு பைக்கா இருக்கலாம். அப்படின்னா அந்த பைக்கு, காருக்கு பதிலா திஸ்ங்கிறத பயன்படுத்துறோம். அதனால அது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். சரிங்களா? ஆ அப்போ ஹி, ஹிம்செல்ஃப் அப்படின்னு வருது. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, எம்பாடிக் ப்ரோனவுன் ஹிம்செல்ஃப் எல்லாமே நவுனுக்கு பதிலா வரும். அதான் ப்ரோனவுன். அப்பன்னா ராஜா ஹிம்செல்ஃப் அப்படின்னு இருக்கும். ராஜாவே பார்த்துக்கிடுவான் அப்படின்னு இருக்குல்ல. அதுக்கு பதிலா ஹிம்செல்ஃப்ன்னு வர்றதுனால இது எம்பாடிக் ப்ரோனவுன். சரியா? ராஜா ஹிம்செல்ஃப்ன்னு வரணும். அதுக்கு பதிலா ஹிம்செல்ஃப்ன்னு போடுறோம். அதனால வந்து என்னது? இப்படியும் போடுவாங்க. பிரைம் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப் பிரைம் மினிஸ்டரே வந்தாரு அப்படின்னு சொல்லச்சுல இந்த மாரி போடுவாங்க. அப்போ இது வந்து என்னது அப்படின்னா நவுனுக்கு பதிலா ராஜாங்கிற நவுனுக்கு பதிலா ஹி வந்திருக்கு. அதனால இது வந்து எம்பாட்டிக் ப்ரோனவுன். சரியா? இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ங்கிறது என்னதுன்னா, கேள்வி சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியமா இருக்கலாம். ஆனா, அது வந்து என்னன்னா ப்ரோனவுனா பயன்படும். கேள்வி சம்பந்தப்பட்ட வாக்கியம் எப்படி ப்ரோனவுனா பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹூ இஸ் யுவர் டீச்சர்? எல்லாம் ஈஸியா சொல்றேனே. இப்போ அம் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வாட் இஸ் யுவர் நேம்ன்னு கேட்போம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? மை நேம் இஸ் ஜான் கிஷோர் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ மை நேம் இஸ் வாட்டுங்கிற கேள்விக்கு பதிலா நீங்க என்ன சொல்றீங்க? ஜான். என்னன்னு கேட்கறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்கறாங்க. அப்பன்னா என் பேரு ஜான் அப்படின்னு சொல்றீங்க. என்னங்கிற கேள்விக்கு பதிலா நீங்க என்ன சொல்றீங்க? ஜான்ங்கிற பதில சொல்றீங்க. அப்பன்னா ஒரு ந ஒரு நவுனுக்கு பதிலா இந்த கேள்வி வருது இல்லையா? அதனால என்னதுன்னா, இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். அது மாரி ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐ அம் ஜான் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பன்னா ஐ அம் ஜான் அப்படின்னு சொல்றீங்க. அப்பன்னா நீங்க யாருன்னு கேட்கறாங்க. யாரா? ஜானு அப்படின்னு சொல்றீங்க. அப்பன்னா ஜான் வந்து ஹூங்கிற வேர்டுக்கு பதிலா வருது. அதனால அது வந்து என்னதுன்னா, ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் கேள்வி சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஆனா ஒரு நவுனுக்கு பதிலா வருது. அதனால வந்து அது வந்து என்னதுன்னா, ஒரு இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். புரியுதா உங்களுக்கு? அது வந்து ஒரு கேள்வி தான். பட் என்ன அது எதுக்கு பதிலா வருது அப்டின்னா, ஒரு நவுனுக்கு பதிலா வருது. இந்த வார்த்தைய பயன்படுத்தச்சுல வந்து ஆன்ஸர் பண்ணச்சுல என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நவுன் சொல்லுவாங்க. ஹூ ஆர் யூ அப்டிம்பாங்க. ஹூ ஆர் யூ அப்டின்னா, நீங்க யாருன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஜான் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி வர்றதுனால இது இன்ட்ராகேட்டிவ் நவுனுக்கு பதிலா இந்த ப்ரோனவுன யூஸ் பண்றோம். அது வந்து ஒரு வேர்ட யூஸ் பண்றோம். அந்த வேர்ட் வந்து நவுனுக்கு பதிலா வந்துச்சுன்னா அது ப்ரோனவுன். சரியா? இப்படிப்பட்ட வேர்ட் வர்றதுனால அது இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ரிலே ரேஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 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 பெரிய கிரவுண்ட் இருக்கும். அதுல ஒருத்தர் ஓடுவாரு. ஒரு ஸ்டிக் மாரி ஒரு இத இன்னொருத்தர்ட்ட குடுப்பாரு. அவரு ஓடுவாரு. இன்னொரு ஸ்டிக் வச்சுட்டு ஓடுவார். அப்படி மாத்தி மாத்தி இத வந்து ரிலே ரேஸும்பாங்க. தொடர் ஓட்டம் அப்படிம்பாங்க. அதே மாதிரியே இங்கிலீஷ்ல
ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட டைரக்டா கம்பைன் பண்ணச்சுல 2 வாக்கியத்திலயும் ஒரே சப்ஜெக்ட்டா இருந்ததுன்னா 2 வாக்கியத்திலும் ஒரே சப்ஜெக்ட்டா இருந்ததுன்னா, தனித்தனியா போடாம ஒரே கன்டினியூவா அந்த வாக்கியத்த அமைப்பாங்க. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இங்க பாருங்களேன். இந்த வாக்கியத்த பாருங்களேன். "த மேன் ஹூ கேம் ஹியர் இஸ் மை அங்கிள்." த மேன் இஸ் அங் த மேன் இஸ் மை அங்கிள். நல்லா கவனி. த மேன் இஸ் மை அங்கிள். சரியா? த மேன் கேம் ஹியர். த மேன் கேம் ஹியர். இப்படி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா, த மேனுங்கிறது இருக்கு. இதுலயும் த மேனுன்னு இருக்கு. த மேன் இஸ் மை அங்கிள். எழுத்து சுமாரா இருக்கு. அதனால நான் சொல்றத வச்சு கவனிங்க. த மேன் இஸ் மை அங்கிள். த மேன் கேம் ஹியர். இப்படி 2 வாக்கியம் இருக்கு. இது திரும்ப திரும்ப சொன்னா நல்லாவும் இருக்காது. இந்த மாரி வாக்கியங்கள வந்து அப்படியே 2 வாக்கியமா இருக்கிறத ஒரே வாக்கியமா கம்பைல் பண்றது. இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அதாவது ரிலேட் பண்றது, சேர்க்கிறது. த மேன் ஹூ கேம் ஹியர். இங்க வந்திருக்காருல்ல, அவரு என் அங்கிள். இப்படி சொல்லிறது. அந்த வந்திருக்க அந்த 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 ஒரு மனுஷன் வந்திருக்காருல்ல, அவரு என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்றது. அப்பன்னா, இப்படி 2 வாக்கியமா இருக்கிறத வந்து அப்படியே கம்பைல் பண்றது. த மேன் ஹூ கேம் ஹியர் இஸ் மை அங்கிள். இப்படி 2 த மேன் இஸ் மை அங்கிள்னு தனியா இருக்கு. த மேன் கேம் ஹியர்ன்னு இருக்கு. இப்படி 2 வாக்கியத்தையும் ஒரே வாக்கியமா மாத்துனோம்னா, அது வந்து என்னதுன்னா, அதுக்கு பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் ப்ரோனவுன். சரியா? அப்பன்னா இந்த ஹூங்கிறது எதுக்காக வருது? ஹூங்கிறதுக்கு பதிலா மேன். சரியா? இந்த ஹூ வந்து எது ரிலேட் பண்ணுது? மேனுங்கிறத ரிலேட் பண்ணுது. எப்பவுமே நவுன தான் ரிலேட் பண்ணும். இப்ப நவுனுக்கு பதிலா இந்த ஹூ வர்றதுனால இது ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலா இந்த ஹூ வர்றதுனால இது ப்ரோனவுன். சரியா? இந்த மாதிரி ஹூ, ஹூ, ஹூஸ், ஹூம், விச், தட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா அது ப்ரோனவுன். சரியா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இன்னொன்னு உயிரில்லாதது வச்சு வரச்சுல ஹூ பயன்படுத்த மாட்டாங்க. தட் பயன்படுத்துவாங்க. த புக் தட் யூ கேவ் இஸ் யூஸ்ஃபுல். த புக் இஸ் யூஸ்ஃபுல். யூ கேவ் த புக். இந்த 2 வாக்கியத்தையும் ஒரே வாக்கியமா மாத்துறாங்க. த புக் தட் யூ கேவ் இஸ் யூஸ்ஃபுல். இந்த 2 வாக்கியத்தையும் இதுலயும் புக் வருது. இதுலயும் புக் வருது. நல்லா கவனிங்க. இதுலயும் புக் வருது. இதுலயும் புக் வருது. அப்படிதானே? இந்த 2 வாக்கியத்தையும் சேர்த்து சொல்லச்சுல வந்து இந்த மாரி பயன்படுத்துறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ஆனா, இது நான் லிவிங் திங்ஸ் உயிர் இல்லாதத சொல்றதுனால இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் லிவிங் திங்ஸ் உயிர் இல்லாதத சொல்றதுனால இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, தட் போட்டு பயன்படுத்துவாங்க. ஹூ போட்டு பயன்படுத்த மாட்டாங்க. சரியா? அடுத்தது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ப்ரொனவுன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியானது. நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல என்ன கேட்கறாங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா கேட்பாய்ங்க. மத்ததெல்லாம். இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுன் மட்டும் கூட கொஞ்சம் டெப்த்தா நம்ம படிக்கணும். சரிங்களா? அப்ப படிச்சா தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இன்டெஃபினைட் ப்ரொனவுன்னா என்னது? டெஃபினைட்னா குறிச்சு காமிக்கிறது. இன்டெஃபினைட்னா குறித்து காமிக்காம பொதுவா சொல்றது. இப்ப ராஜா வந்தான் அப்படின்னா, ராஜா வந்திருக்கான்னு சொல்லணும். யாரோ ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் வந்தாங்க. எல்லாரும் கொண்டு வரணும். அப்படின்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தரு அப்படின்னு சொல்லச்சுல வந்து யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல. ஆனா ராஜா வந்தான் அப்படின்னா, யார் வந்திருக்கான் அப்படின்னு தெளிவா தெரியுது. இப்ப தெளிவா சொன்னா டெஃபினைட்டா இருக்கும். தெளிவில்லாம சொன்னா இன்டெஃபினைட் ப்ரோனவுன். சரிங்களா? இன்டெஃபினைட் ப்ரோனவுன் பாருங்க. எனிஒன், எவ்ரிஒன், ஃபியூ, சம்திங், எனிதிங், நோ ஒன், எனிபடி இப்படி நெறைய இருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பாயிண்ட் அவுட் பண்ணாம ஜெனரலா பொதுவா சொல்லச்சுல வந்து என்னன்னா, குறித்து காமிக்காம சொல்லச்சுல வந்து என்னன்னா, யாருன்னு தெரியல. குறித்து காமிக்காம சொல்லச்சுல வந்து என்னன்னா, அது வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்களேன். சம்ஒன் நாக்ட் அட் த டோர். யாரோ கதவு தட்டுனாங்க. ஆனா யாருன்னு தெரியல. அப்படின்னா அது இன்டெஃபினைட் ப்ரோனவுன். ஃபியூ அட்டெண்டட் த பார்ட்டி. அப்படின்னா சில பேர் கொஞ்சம் பேர் அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா கொஞ்சம் பேர் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. இது நெகட்டிவா போட்டிருக்கு. ஆனா யார் அந்த கொஞ்சம் பேர் அப்படின்னு போடல. ராஜாவா, சுரேஷா எதுன்னு போடல. அப்போ இதெல்லாம் ஒரு நவுனுக்கு பதிலா வருது. ஆனா எந்த நவுன் யாருன்னே தெரியாது. அதனால வந்து ஒரு இன்டெஃபினைட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபியூங்கிற வார்த்தை நவுனுக்கு இந்த ஃபியூல யார் இருக்கலாம்? ராஜா, சுரேஷ், ராமு யார் வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா இதெல்லாம் நவுனு. இதெல்லாம் ஒரு பேரு தானே. அந்த பேருக்கு பதிலா இந்த ஃபியூ வருது. இந்த ஒன்ல யார் இருக்கலாம்? யாரோ ஒருத்தன் அப்படிங்கிறான். அதுல ராஜா இருக்கலாம், சுரேஷ் இருக்கலாம், கதிரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம்.
ஆனா குறித்து காமிக்காம வந்திருக்கு. இது ஹீன்னு சொல்லியிருந்தாங்க. அவன்னு சொல்லியிருந்தா குறித்து காமிக்கிற மாரி இருக்கும். ஓகே. அவன் வந்திருக்கான் அப்படின்னு. ஆனா இது வந்து எவனோ ஒருத்தன் அப்படின்னு நம்ம சொல்லணும். யாரோ ஒருத்தர் கதவு தட்டுறாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். ஈச், ஈதர், நீதர் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். சரிங்களா? இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ரெசிப்ரோகல் ப்ரொனவுன். ஈச் அதர், ஒன் அனதர். ஈச் அதர் அப்படிங்கிறது வந்து என்ன 2 பேர பத்தி சொல்றதா இருந்தா ஈச் அதர்ங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவாங்க. ஆ ஒன் அனதர் அது அப்படிங்கிறது வந்து ஒன் அனதர் அப்படிங்கிறது என்ன 2க்கு மேற்பட்டவங்கள வச்சு சொல்றது 2க்கு மேற்பட்ட நவுன வச்சு சொல்றதா இருந்தா இந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவாங்க. ஈச் அதர் அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா வி லவ் ஈச் அதர். ஒருத்தர் மாத்தி ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கல் ரெசைட்னா என்னன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். வி லவ் ஈச் அதர். அப்படின்னா இவங்க லவ் பண்றாங்க. மாத்தா அவங்களும் லவ் பண்றாங்க. வி ஹெல்ப் ஒன் அனதர். வி ஹெல்ப் ஒன் அனதர். அப்படின்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஒரு 5 பேர் இருக்காங்க. மாத்தி, 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 மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இது ரெசிப்ரோகல் ப்ரோனவுன் 2 தான் உண்டு மொத்தமே. சரிங்களா? 2 தான் உண்டு. அதனால இது 2யும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன். இன்டெஃபினைட் ப்ரோனவுன் நம்ம யாருக்குன்னா அப்ப சொல்லியிருந்தேன். இன்டெஃபினைட்னா குறித்து காமிக்காதது. அதுல எவ்வளவு இது இருக்குன்னு பாருங்களேன். இதுனா சிங்குலரா மட்டும் வரும். ஆல்வேஸ் சிங்குலர். சரிங்களா? சிங்குலர்னா தெரியும்ல. இப்ப ராஜான்னா ராஜா மட்டும் இருக்கான். அப்பன்னா அவன் சிங்குலர். ராஜா அண்ட் ராணி அப்படின்றது 2 பேர் இருந்தாங்கன்னா ப்ளூரல். இதெல்லாம் சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரோனவுன். இதெல்லாம் சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரோனவுன். 12 டென்ஸ் படிக்கச்சுல இஸ்லாம் சிங்குலர் பக்கத்துல வரும். ஹி பக்கத்துல இஸ் வரும். ஷி பக்கத்துல இஸ் வரும். இதெல்லாம் சிங்குலரா பயன்படுத்தக்கூடிய இது. சரிங்களா? எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்கள குறிக்கும். சரிங்களா? இது வந்து ப்ளூரல். இது அவ்வளோ சிங்குலர். இத பார்த்தீங்களா? இது ஃபுல்லா ப்ளூரல். இத அப்படியே எழுதி வச்சுக்கோங்க தெரியும்னா, இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது வந்து ப்ளூரல் இன்டெஃபினைட் ப்ரோனவுன். இது ப்ளூரலுக்கு பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சில இது வந்து சிங்குலருக்கும் பயன்படுத்துவாங்க, ப்ளூரலுக்கும் பயன்படுத்துவாங்க. இங்க பாருங்க ஆல், எனி, மோர், மோஸ்ட் இது. உதாரணத்துக்கு என்ன ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்றோம். ஆல் இஸ் வெல் அப்படிம்பாங்க. ஆ அதே மாரி ஆல் ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் ஆர் ஹியர்ம்பாங்க. இப்ப ஆல் இஸ் வெல்லுன்னு ஏன் சொல்றாங்க? இது ஒரு கலெக்டிவ் நவுனா நம்ம எடுத்துக்கிட்டு சொல்லச்சுல வந்து என்னன்னா, ஆல் இஸ் வெல்லுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இது வந்து கலெக்டிவ் நவுனா. எல்லாமே நன்மைக்கு தான். எது நல்லது, கெட்டது, ஒருத்தர் வின் பண்ணாலும் சரி, தோத்தாலும் சரி, படிச்சாலும் சரி, படிக்கலனாலும் சரி, எல்லாமே நல்லது அப்படின்னு பொதுவா சொல்றது. சரிங்களா? ஆல் ஆர் ஹியர் அப்படின்னா, எல்லாருமே இங்க தான் இருக்காங்கன்னு என்னது? ஆல் ஆர் ஹியர் அப்படிங்கிறது இது கவுண்டபிளா வரும். அப்ப இதுல வந்து ப்ளூரலா பயன்படுத்துவாங்க. இன்னும் கவுண்டபிளா வருதுன்னா என்ன அர்த்தம்? கவுண்டபிளா வருது அப்படின்னா, அதுல வந்து வந்திருக்கிறது வந்து மக்களா இருக்கலாம். ஆல் ஆர் ஹியர் எல்லாரும் இங்க தான் இருக்கிறாங்கன்னு என்னது? ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்கள கவுண்ட் பண்ண முடியும். அதனால ப்ளூரல் ஃபார்ம் போடுறாங்க. அதனால இந்த மாரி ஆல், எனி, மோர், மோஸ்ட், சம், நன் இதெல்லாம் வந்து எதுல வரும் அப்படின்னா, சிங்குலராவும் வரும், ப்ளூரலாவும் வரும். சரிங்களா? சிங்குலராவும் வரும், ப்ளூரலாவும் வரும். ஆனா மத்தத பாருங்க, சிங்குலரா மட்டும் வரும். இது ப்ளூரலா மட்டும் வரும். நல்லா ஜஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? சரி. இதுல வந்து சேஞ்ச் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் வித் கரெக்ட் ப்ரோனவுன். இது வந்து ஆ கரெக்ட்டா ஆன்ஸரே குடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இதுல வந்து ஆன்ஸரே குடுத்திருக்காங்க. அண்டர்லைன் பண்ணதுல டைரக்ட்டா ஆன்ஸரே குடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல பார்த்துக்கோங்க. ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங். நான் பாலுவ பார்த்தேன். அண்ட் கேவ் ஆனா குடுத்த யாருக்கு? அண்ட் கேவ் ஹிம். பாலுவுக்கு குடுத்தேன். அவருக்கு சரியா? பாலுவுக்கு, அவருக்கு, அவனுக்கு அப்படின்னு வரச்சுல வந்து ஹிம் பயன்படுத்துறாங்க. சரியா? மை ஹோம்வொர்க். முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹி டசன்ட் பிளே இட். சரியா? ஆனா அவன் அத லாடல. சரியா? அதனை லாடல, அத லாடல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து இட். அப்படின்னா இது ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து சப்ஜெக்ட்டா வரல, ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு. இதுவும் ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு. அடுத்து பாருங்க மை ஆண்ட் லிவ்ஸ் இன் திருச்சி. பட் ஷி ஆஃபன் கம்ஸ் டு விசிட் மை ஃபேமிலி. மை என்னோட ஆண்ட் வந்து திருச்சியில தான் வசிக்கிறாங்க. ஆனா, அவங்க, அவளை, அவங்களை அப்படின்னு சொல்லல. அவள அப்படின்னு வருது. அதனால ஷி போட்டிருக்காங்க.
நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் பார்ன் இன் 1930. நீல் ஆம்ஸ்ட்ராங் 1930ல வந்து பிறந்தாரு. ஹி லேண்டட் ஆன் அவர் நிலவுல கால் பதிச்சது வந்து நம்ம அவர்ன்னு சொல்றோம். அவன்னு சொல்லச்சுல ஈஸியா புரியும். ஆனா மரியாதையா சொல்லச்சுல அவன் அப்படி சொல்றோம். ஆனா நம்ம மரியாதை இல்லாம சொன்னா ஈஸியா புரியும். ஆனா அவன் வந்து அவன் வந்து நிலால கால் வச்சது வந்து 1969. ஹீய வந்து அவன்னு சொல்லுவோம். அப்ப இதுல அவன் சொல்லோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹி ஹெல்ப்டு த ஓல்டு லேடி. அவன் வந்து ஓல்டு லேடிக்கு ஹெல்ப் பண்ணான். என்ன பண்ணா? ஹி கேவ் ஹெர் ஃபுட். ஹி அவன் வந்து ஹி கேவ் ஹெர் ஃபுட். அவன் வந்து ஓல்ட் லேடிக்கு உணவு குடுத்தான். ஹி கேவ் ஹெர் ஃபுட். சரிங்களா? ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு. சரி. இது வந்து என்னன்னா பாருங்க, பொசெசிவ் அட்ஜெக்டிவ் ப்ரோனோன நம்ம பொசெசிவ் ப்ரோனோனா மாத்துறோம். சரிங்களா? மை பென். இது 2யும் சேர்த்து மொத்தமா சொல்லணும்னா மைன். மை பென்னா என்னுடைய பேனான்னு அர்த்தம். பென்னுன்னு அர்த்தம். ஆனா இது மைன்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஹெர் பிரஸ், ஹெர்ஸ். ஹெர் ஸ்பீச், ஹெர்ஸ். சரியா? மை புக், மைன். மை பைக், மைன். சரியா? அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாரி போட்டிருந்தாங்க. மை புக்கு, மை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது பக்கத்துல நம்ம சார்ட்ல பார்த்தோம் இல்லையா? மைன், அ ஹெர்ஸ் இந்த மாரி, அ தியர்ஸ் இந்த மாரி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடணும். அது அப்படியே வந்து நம்ம இதுல வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா, அத கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இத பயன்படுத்திக்கலாம். இதுல இது மட்டும் தான் கிடையாது. சார்ட்ல என்னென்னலாம் இருக்கோ அது அவ்வளத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இத நீங்க கொஞ்சம் போட்டு பாருங்க. இந்த இதுல உள்ளத வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இத நான் உங்களுக்கு சொல்றேன். திஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? டைரக்ட்டா ஆன்ஸரே குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆ திஸ்ங்கிறது என்னதுன்னா, திஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது சிங்குலரா இருக்கு. அதனால திஸ் போட்டிருக்காங்க. திஸ் போடலாம். that போடலாம். இதுல வந்து நம்ம திஸ் போட்டு எழுதியிருக்கோம். தீஸ், தோஸ் போடக்கூடாது. தீஸ் வந்துன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல வரும். அதனால தீஸ், தோஸ் போடக்கூடாது. அடுத்து நீதர் ஆஃப் த 2 ஆஃப் தீஸ் 2 ஸ்டூடண்ட்ஸ் 2 பேர்ல யாருமே என்னது ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணல. 2 பேர்ல யாருமே ப்ராப்ளத்த சால்வ் பண்ணல. அப்படின்னு வரச்சுல நீதர் அப்படிங்கிறது போடுவாங்க. சரியா? அடுத்தது பாருங்க. ஆன்சர் டைரக்ட்டா குடுத்திருக்கு. சரிங்களா? இதுல நம்ம எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். தோஸ் புக்ஸ் போட்டுக்கலாம். ஆனா இதுல நம்ம தீஸ் புக்ஸ்ங்கிறது போட்டிருக்கோம். இந்த புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். தீஸ் புக்ஸ்ன்னு. அப்பன்னா இது வந்து என்னது அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரோனோனையும் நம்ம தெரிஞ்சிருந்தா தான் போட முடியும். அடுத்து பாருங்க. டேஸ், ஹேவ். சரியா? அப்பன்னா இதுல வந்து என்னதெல்லாம் பயன்படுத்தலாம்? இது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. வின்னு இருக்கு. அப்பன்னா வி போடலாம். தே போடலாம். சரியா? ஆ அதே மாரி என்னது? ஐ போடலாம். எதெல்லாம் ஹேஸ் வராதோ, எதெல்லாம் சிங்குலர் வெர்போ சாரி எதெல்லாம் சிங்குலர் ப்ரோனோனோ எல்லாத்தையுமே போடலாம். ஆ சாரி எதெல்லாம் வந்து ப்ளூரல் இதுவோ அது போடலாம். ஆ வி போடலாம். தே போடலாம். சரியா? வி, தே 2மே போடலாம். அப்பன்னா நம்ம இதுல வந்து வி போட்டிருக்கோம். தே போட்டாலும் கரெக்ட் தான். அடுத்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் ஹேவ் பாஸ்ட் த எக்ஸாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ்ல நெறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பா பாஸ் ஆயிட்டாங்க. அப்பன்னா அதிகம் பேரு, நெறைய பேர் அப்படின்னு சொல்லச்சுல இந்த மோஸ்ட்ங்கிறது போட்டு விடுறாங்க. சரியா? அடுத்து ஈதர் ஆஃப் யுவர் ஃபிரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ல யாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருனாலும் கைட் பண்ணலாம். யார் வேணாலும். யாருமே கைட் பண்ணலன்னா நீதர் போடுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யார் வேணாலும் கைட் பண்ணலாம் அப்படின்னா ஈதர் போடுவாங்க. விச் இஸ் யுவர் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் யுவர் ரியல் லைஃப். எது ஒண்ணு விச் இஸ் யுவர் ஸ்டோரி. வாட் இஸ் யுவர் ஸ்டோரி? விச் இஸ் யுவர் ஸ்டோரி அப்படிம்பாங்க. அப்ப அதுக்கு பதிலா ஒரு நவுன வந்து சொல்லுவாங்க. விச் இஸ் யுவர் திஸ் இஸ் மை ஸ்டோரி அப்படின்னு அவன் ஏதாட்டி ஒண்ணு சொல்லுவான். அப்ப இதெல்லாம் கேள்வியா வந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, விச்ங்கிறது போட்டிருக்காங்க. ஆல் யுவர் ஃபிரெண்ட்ஸ் வில் கைட் யூ. சரியா? ஆல் யுவர் ஃபிரெண்ட்ஸ் வில் கைட் யூ. இப்போ வந்து இதுல வந்து ஆன்ஸரா குடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஆன்ஸர வச்சு மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆல் யுவர் ஃபிரெண்ட்ஸ் வில் கைட் யூ. சரியா? எல்லா ஃபிரெண்ட்ஸுமே உனக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது நன் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வுட் கம் டூ விசிட் யூ. நன்ங்கிறது என்ன? யாருமே வரல. சரியா?
நன் ஆம், யாருமே நன் இதுல வந்து என்னன்னா டேஷ் போட்டிருக்காங்கன்னா டேஷ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் would கம் டு விசிட் யூன்னு போட்டிருக்காங்கன்னா யாருமே நன் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாருமே வரல. சரியா? அடுத்து சம் ஆஃப் திஸ் புக்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. புத்தகங்கள்ல சில புத்தகங்கள் வந்து உதவிகரமா இருக்கு அப்படின்னு சம்ங்கிறது பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா இன்டெஃபினிட் ப்ரொனவுன் நிறைய படிச்சு வச்சுக்கிடணும். இன்டெஃபினிட் ப்ரொனவுன் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதா இருக்கு இல்லையா? இது அவ்வளத்தையுமே தான் அந்த கீழ உள்ள இதுல கேட்டிருக்காங்க. சிங்குலரா வந்ததுன்னா எது பயன்படுத்தணும்? ப்ளூரலா வந்ததுன்னா எது பயன்படுத்தணும்? சிங்குலர், ப்ளூரலா வந்தா 2ம் சேர்ந்து வந்தா எப்படி பயன்படுத்தணும்னு போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. சரி, இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இத நம்ம ஆன்சர்லயே பார்க்கலாம். இது 2 வாக்கியமா குடுத்துருக்காங்க. ஐ ஹேவ் புக். சரியா? ஐ ஹேவ் புக் 2 வாக்கியத்த வந்து ஒரே வாக்கியமா ரிலேட் பண்றது, சேர்க்கிறது தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஐ ஹேவ் புக். ஐ ஹேவ் அ புக். இட் இஸ் ரிட்டன் பை ரபீந்திரநாத் தாகூர். அப்படின்னா ஐ ஹேவ் புக் விச் இஸ் ரிட்டன். இட்டுன்னு போட்டிருக்கா. அந்த இட்ட தூக்கிட்டு இட்டு வந்து புக்க சொல்லும். இந்த புக்க எடுத்துட்டு சேர்த்து போட்டுருது. ஐ ஹேவ் புக் விச்சும் வரும், தேவும் வரும். நான் லிவிங் திங்ஸ்க்கு. சரியா? உயிர் இல்ல புக்குக்கு வந்து உயிர் கிடையாது இல்லையா? அதனால விச்சும் வரும், தேட் வரும். ஐ ஹேவ் அ புக் விச் இஸ் ரிட்டன் பை ரபீந்திரநாத் தாகூர். 2 வாக்கியத்தையும் அப்படி சேர்த்துரு. கவிதா இஸ் மை டீச்சர். ஷி டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ். கவிதா தான் என்னுடைய டீச்சர். அவங்க வந்து என்ன பண்றாங்க? இது பண்றாங்க. கவிதா இஸ் மை டீச்சர் ஹூ டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ். அவ்வளவுதான். இந்த டீச்சரையும் இதையும் தனியா. டீச்சரும் டீச்சர் தான் ஷி, ஷி தான் டீச்சர். சரிங்க. அப்படின்னா 2யும் சேர்க்கிறது வந்து ஹூங்கிறத வச்சு சேர்க்கிறோம். கவிதா இஸ் மை டீச்சர் ஹூ டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ். அடுத்து திஸ் இஸ் வருண். இதுல பாத்தீங்கன்னா ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் வருண் ஹிஸ் ஃபாதர். ஹிஸ்னா என்னது? பொசசிவ் ப்ரோனவுன். அப்படிதானே? அப்படின்னா ஹூஸ்ங்கிறத அதுக்கு பதிலா பயன்படுத்துவாங்க. திஸ் இஸ் வருண் ஹூஸ் ஃபாதர் அப்படின்னு என்னது? வருண்ஸ் ஃபாதர்னு அர்த்தம். திஸ் இஸ் வருண் ஹூஸ் ஃபாதர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். சரியா? அடுத்தது ஷி இன்வைட்டட் மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். தே அட்டெண்டட் த பார்ட்டி. சரியா? ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலா தே வருது. அவங்கலாம் அட்டெண்ட் பண்ணாங்க. அவ எல்லாத்தையும் இன்வைட் பண்ணா, அவங்கலாம் அட்டெண்ட் பண்றாங்க. யாரு? ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணாங்க. ஷி இன்வைட்டட் மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ அட்டெண்டட் த பார்ட்டி. அப்படின்னா அட்டெண்ட் ஹூங்கிறது என்னதுன்னா ஃப்ரெண்ட்ஸ குறிக்கும். அண்ட் லிவிங் திங்ஸ் மனுஷங்க அப்படிங்கிறதுனால ஹூ போட்டு எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இங்க பாருங்க. கிவ் மீ த பென். கிவ் மீ த பென் விச் வாஸ் கிஃப்டட் டு யூ. சரியா? கிவ் மீ எனக்கு வந்து உனக்கு கிஃப்ட் பண்ண பேனா வந்து எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா கிவ் மீ த பென் விச் வாஸ் கிஃப்டட். விச் வரும், தேட் வரும். நான் லிவிங் திங்ஸா இருந்ததுன்னா அதை போட்டு சென்டென்ஸை மிங்கிள் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 தனித்தனி வாக்கியமா இருக்கும். கிவ் மீ a pen to write a letter. It was gifted to you. இட்டுங்கிறது பேனாவை குறிக்கும். அதை அப்படியே சேர்த்து போட்டு எழுதியிருக்காங்க. பெண்ணுக்கு பதிலா இட்டு வருது. அப்படின்னு என்னது? விச்ச போட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஐ ஹவ் சோல்டு த ஹவுஸ். இட் வாஸ் லொகேட்டட் அட் த பேங்க். அப்படின்னா ஹவுஸ்க்கு பதிலா இட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா பாருங்க. ஐ ஹவ் சோல்டு த ஹவுஸ் விச். ஹவுஸ்ங்கிறது உயிர் இல்லாதது. அப்படின்னா விச் தேட்டு போடுவாங்க. ஐ ஹவ் சோல்டு த ஹவுஸ் விச் வாஸ் லொகேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர். ஹியர் இஸ் யுவர் வாட்ச். இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் த கார்டன். ஹியர் இஸ் யுவர் வாட்ச். இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் த கார்டன். இட்டு தான் வாட்ச்சு. வாட்சுக்கு பதிலா இட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா பாருங்க. ஹியர் இஸ் யுவர் வாட்ச் விச் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் த கார்டன். விச்சும் போடுவாங்க, தேட் போடுவாங்க. ஏன்னா உயிர் இல்லாதது. உயிர் உள்ளதா இருந்ததுன்னா ஹூ போடுவாங்க. சரியா? அடுத்தது சரி. இப்ப நம்ம பார்க்க போறது அட்ஜெக்டிவ். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஈஸியா நீங்க அட்ஜெக்டிவ் வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கிடணும். அட்ஜெக்டிவ் வந்து அட்ஜெக்டிவ்ல டைப்ஸ பத்தி நம்ம பார்க்குறோம். அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபௌட் த நவுன். சரியா? நவுன பத்தி கூடுதல் தகவல் சொல்ல வர்றது வந்து என்னதுன்னா அட்ஜெக்டிவ். அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம சின்ன வயசுல நம்ம பார்க்கச்சல அட்ஜெக்டிவ்னா இந்தா இருக்கு இல்லையா? பியூட்டிஃபுல், பிரேவ், கிளவர், ஹானஸ்ட்ன்னு இருக்கும். நான் அது மட்டுமே அட்ஜெக்டிவ் அப்படின்னு நீங்க பார்த்து படிச்சுக்கிடக்கூடாது. அ அது கூட மத்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திஸ்ஸு, தேட்டு, தீஸு இதெல்லாம் பார்த்தீங்களா? இதையும் அட்ஜெக்டிவ்னு போட்டிருக்காங்க இல்லையா? அதே மாரி பாருங்க. மை, யுவர்
இதெல்லாம் அட்ஜெக்டிவ்னு போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? அது மாரி ஹூஸ், விச், வாட் இதெல்லாம் அட்ஜெக்டிவ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அட்ஜெக்டிவ்னு படிக்கச்சல என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, அம் டிக்ஷனரில இருக்கும் அட்ஜெக்டிவ்னு. அது மட்டும் தான் அட்ஜெக்டிவ்னு கிடையாது. சரியா? ஒரு வார்த்தைக்கு, ஒரு நவுனுக்கு எக்ஸ்ட்ராவா அட்ஜெக்டிவ்னா என்னதுன்னா, ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வர்றது வந்து அட்ஜெக்டிவ் பேசிக்கா. சரியா? நம்ம அட்ஜெக்டிவ்னா டிக்ஷனரில இருக்கிற வார்த்தை பியூட்டிஃபுல், கிளவர் அப்படிங்கிறது தான் வரும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கக்கூடாது. எதுவானாலும் இருக்கலாம். சரியா? எதுவானாலும் இருக்கலாம். எந்த ஒரு வார்த்தையும் ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்து அது அதிகமா மீனிங் குடுக்குதா இல்லையான்னு நம்ம பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் அது வந்து என்னதுன்னா அட்ஜெக்டிவ். சரிங்களா? அத அப்படிதான் நம்ம படிக்கணுமே தவிர, அ வார்த்தைகள வச்சு படிக்கக்கூடாது. சரியா? அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டீஸ். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இதுல டைப்ஸ் இருக்கு. அட்ஜெக்டிவ்னா ஃபர்ஸ்ட் என்னது அப்டின்னா, ஒரு நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வந்தா அது அட்ஜெக்டிவ். அதுதான் அட்ஜெக்டிவோட டெஃபினிஷன். அட்ஜெக்டிவ்ல டைப்ஸ் இருக்கு. அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, குவான்டிட்டி, நம்பர், அட்ஜெக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்டின்லாம் இருக்குது. சரியா? அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டினா பாருங்களேன். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டினா என்னது? அது வந்து என்னன்னா, தன்மை, நிறம், குணம், வடிவம் அது பக்கத்துல எழுதுனா தன்மை, நிறம், குணம், வடிவம், அளவு, அமைப்பு இதெல்லாம் அடிப்படையில வர்றது தான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. சரிங்களா? தன்மை, ஒருத்தரோட தன்மை எப்படி இருக்கு? கைண்டா இருக்கு, கிளவரா இருக்கு. குணம், அ ஹானஸ்ட்டா இருக்காரு. தன்மை, நிறம், குணம், வடிவம், அளவு, அமைப்பு இதெல்லாம் வச்சு வர்றது. சரிங்களா? இதெல்லாம் தான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னத அப்படியே நீங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஆ அப்ப பாருங்களேன், ஷி இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஸ்டூடண்ட். ஸ்டூடண்ட்ங்கிறது நவுனு, புத்திசாலியான ஸ்டூடண்ட் அப்படின்னு வந்திருக்கு. பில்டிங்கிறது கட்டடம், உயரமான கட்டிடம் அப்படின்னு வந்திருக்கு. அப்பன்னா இதெல்லாம் வந்து என்னதுன்னா, டாலுங்கிறது இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் அட்ஜெக்டிவ். அடுத்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி பாருங்களேன். எவ்வளவு, எடை சம்மந்தப்பட்டது. எல்லாம் நிறுத்து பார்க்கிறது. அப்புறம் சம், லிட்டில், மச், எனஃப், ஹோல். அப்புறம் இதுல எண்ண முடியாம ஒரு குவான்டிட்டியா சொல்றது. ஹி டிராங்க் மச் வாட்டர். அப்புறம் நெறைய தண்ணி குடிச்சிருக்காங்க. சரியா? ஆ குவான்டிட்டியா சொல்றது. எண்ண முடியாது. எண்ண முடியாம சொல்றதெல்லாம் வந்து என்னதுன்னா, ஆம் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அ ஹி ல ஹி 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 லவ்ட் மீ வெரி மச் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ண முடியாது அந்த மாரி. அதே மாரி ஐ ஹேவ் எனஃப் மனி போதுமான அளவு மணி. மணிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். மணின்னா நான் எண்ணி தானே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரூபான் தாள்கள நம்மளால எண்ண முடியும். பணம் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு நவுனு சரிங்களா? அன்கவுண்டபிள் நவுன். அது வந்து நம்ம வந்து என்னன்னா எண்ண முடியாது. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு கேட்பாங்க. மணி பணம் அப்படிங்கிறதுல வந்து அத வந்து எண்ண முடியாது. ரூவா தாள எண்ணலாம். ஈச் பேப்பர நம்ம எண்ணலாம். மணிங்கிறது பணம். மொத்த செல்வாக்கு அப்படிங்கிறது செல்வம், பணம் இப்படின்ற மாரி இருக்கும். ரூவா தாள சொல்லல. காயின சொல்லல. பணம் அப்படின்னு சொல்லல. அப்படின்னா எனஃப் அப்படிங்கறதுல போதுமான அளவு. ஏதோ ஒரு அளவு. இன்னும் குவான்டிட்டியா சொல்றேன். போதுமான அளவு அப்படின்னா, போதுமான அளவு செல்வம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஏதோ ஒரு அளவு குறிப்பிட்ட குவான்டிட்டிய சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா எனக்கு அது மாரி என்னது? நெறைய தண்ணி குடிச்சிருக்கான் அப்படின்னு மச் வாட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, அப்படின்னா குவான்டிட்டி நெறைய குடிச்சிருக்கான். அது ஏதோ குறிப்பிட்ட ஒரு அளவ சொல்லுதுங்க. சரியா? அடுத்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 1, 2, 2, 3, 4 அது மாரி 1, 2 இதெல்லாம் வந்து என்னன்னா, எண்ணக்கூடியது. எண்ணக்கூடியதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றத வந்து என்னன்னா, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்ம்பாங்க. மெனி அப்படிம்பாங்க, ஃபியூம்பாங்க. இதெல்லாம் எண்ணக்கூடிய இதுக்கு மெனி பாய்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எண்ணக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல வரும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா, திஸ், தட், தீஸ், தோஸ் மோஸ்ட்லி. பாருங்க. திஸ்ங்கிறது அதுல ப்ரொனவுன்னு பார்த்திருந்தோம். திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் மை புக்ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ ப்ரொனவுன். இந்த திஸ் நல்லா கவனிங்க. திஸ் தனியா மட்டும் வந்ததுன்னா ப்ரொனவுனு. திஸ் வந்து புக்குக்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால புக் நவுனு. நவுனுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தை வந்து நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னுடைய புத்தகம். புக்குன்னா நவுனு. புக்கு தான் யாருடைய புத்தகம்? என்னுடைய புக்கம். என்னுடைய புத்தகம். அதே மாரி திஸ் புக்ன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த புத்தகம். தோஸ் ஆப்பிள்ஸ். அ அ திஸ் புக்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அப்படின்னா இந்த புத்தகம். அப்படின்னா அ தோஸ் ஆப்பிள்ஸ் அப்படின்னு போனா, அந்த ஆப்பிள்கள் அப்படின்ன மாரி வரும். அப்ப இதெல்லாம் வந்திருக்குன்னா, அந்த புக்கு, இந்த புக்குன்னு வர்றதெல்லாம் இந்த இது நவுனுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது. நவுனுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்துடுச்சு. அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வருதுன்னா, அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். பொசெசிவ் அட்ஜெக்டிவ். சரியா? பொசெசிவ்னா என்னுடைய,
என்னுடைய காரு, அவங்களுடைய காரு, அவங்களுடைய உடையன்னு வரும். இது எல்லாமே பொசெசிவ் அட்ஜெக்டிவ். நம்ம ஏற்கனவே அந்த இதில பார்த்துருக்கோம். அப்புறம் மை கார், தியர் ஹவுஸ் அப்படின்னு வர்றதெல்லாம் என்னதுன்னா பொசெசிவ் அட்ஜெக்டிவ். நவுனுக்கு முன்னாடி வந்து என்னுடைய காரு, காரு தான் என்னுடைய காரு அப்படின்னு சொல்லுது. ஹவுஸ் தான் அவங்களுடைய ஹவுஸ் அப்படின்னு வருது. அதனால இதெல்லாம் பொசெசிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் பாருங்க. இது வந்து என்னன்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டோம். வாட் இஸ் திஸ்ன்னு கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் பென் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அது வந்து ப்ரோனவுன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நவுனுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். வாட் இஸ் திஸ்ன்னு தனியா வந்ததுன்னா அது வந்து ப்ரோனவுன். ஆனா வாட்டோ, விச்சோ நவுனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா அட்ஜெக்டிவ். சரியா? அத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹூஸ் பேக் இஸ் திஸ்? ஹூஸ் பேக் இஸ் திஸ்? அப்படின்னா பேக் யாருடைய பேக்கு? பேக் தான். யாருடைய பேக்ன்னு அந்த பேக்குங்கிற நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வரதுனால ஹூஸ்ங்கிறது இந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். சப்ஜெக்ட் தான் எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு வருது. அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு வர்றதுனால இது வந்து என்னதுன்னா இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்னது? நவுனுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வரணும். அவ்வளவுதான். அப்படின்னா எல்லாமே அந்த வேலையை செய்யுது அப்படின்னா இல்ல இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னன்னா இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஈச், எவரி, ஈதர், நீதர் இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஈச் பர்சன் சொல்றது. அப்படின்னா இதையும் பாருங்க. நவுனுக்கு முன்னாடி வந்து நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வருது. நீதர் ஆன்சர் எந்த ஆன்சருமே கரெக்ட் கிடையாது. அப்படின்னா இதுவும் நவுனு ஸ்டூடெண்ட்ங்கிறது நவுன். இந்த ரெண்டு நவுனுக்கும் முன்னாடி வந்து ஒரு வார்த்தை வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வருது. அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வர்றதுனால இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். அடுத்து இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ். நம்ம இன்டெஃபினைட் ப்ரோனவுன் படிச்சோம் இல்லையா? அதை தனியா போட்டோம். இப்போ சம் பீப்புள்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போ சம் ஆர் ஹியர் அப்படின்னு போட்டா சம் தனியா வந்திருக்கு. அப்போ ப்ரோனவுன். சம் பீப்புள்னு சேர்த்து போட்டிருக்காங்களா? பீப்புள்ங்கிறது நவுனுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வர்றதுனால இது வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன். அடுத்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னா ஒண்ணும் கிடையாது. ப்ராப்பர் நவுன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ப்ராப்பர் நவுன் என்னது? ஜானுங்கிறது ப்ராப்பர் நவுன். ஜானுங்கிறது ப்ராப்பர் நவுன். பிஎம்டபிள்யூங்கிறது ப்ராப்பர் நவுன். அது மாதிரி என்னது? இன்ஃபோசிஸ்ங்கிறது ப்ராப்பர் நவுன். இந்த மாதிரியான ஒருத்தருக்கு சொந்தமானது தான் ப்ராப்பர் நவுன். இப்ப அந்த மாதிரியான வார்த்தைகள்ல இருந்து வர்றத வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்பாங்க. பாருங்களேன். இந்தியாங்கிறது ப்ராப்பர் நவுன். இந்தியன் கல்ச்சர். கல்ச்சருங்கிறது நவுனு. இந்தியன்ங்கிறது என்னது? ஒரு ப்ராப்பர் அட்ஜெக்டிவா இந்த இடத்துல இருக்கு. இந்தியன். பிளேஸ்ங்கிறது நவுனு. நாடகம். ஷேக்ஸ்பியரியன் பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு ஷேக்ஸ்பியருங்கிறது ஒரு ஆளோட பேரு ப்ராப்பர் நவுன். இப்படி ஒரு ப்ராப்பர் நவுனை தூக்கி ஷேக்ஸ்பியரியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி இந்த இடத்துல அந்த நவுன் வந்து என்னவா யூஸ் ஆகுதுன்னா ஒரு அட்ஜெக்டிவா பயன்படுது. அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஃபன் போட்டிருப்பாங்க. 5 இயர் ஓல்டு ட்ரெஸ். சரிங்களா? இந்த இதை பாருங்க உங்களுக்கு புரியும். 5 இயர் ஓல்டு ட்ரெஸ். ட்ரெஸ்ஸுங்கிறது நவுனு. ஒரு 3, 4 அட்ஜெக்டிவ் 3, 4 வார்த்தை. சரியா? அட்ஜெக்டிவ் என்னது? 3, 4 வார்த்தை சேர்ந்து ஒரு நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்துச்சுன்னா அதை வந்து காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்பாங்க. ஒரு வார்த்தை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்ததுன்னா அதை நம்ம ஒவ்வொரு இதையும் டைப் பார்த்தோம். அப்படிதான் இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ், இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு பார்த்தோம். 3, 4 1, 2, 3 3 வார்த்தை சேர்ந்து வந்து ஒரு நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வருது. அது வந்து காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் போட்டு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஹைஃபன் போட்டிருப்பாங்க. அடுத்தது கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு டாலு. டாலுன்னா உயரமானவன். ஆனா அதை எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா 2 பேரோட கம்பேர் பண்ணுவாங்க. 3 பேரோட கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரோட கம்பேர் பண்ணா கம்பேரேட்டிவ் டிகிரி அப்படிம்பாங்க. டாலர்ம்பாங்க. 2க்கு மேற்பட்டவங்களோட கம்பேர் பண்ணச்சுல டாலஸ்ட்ன்னு போடுவாங்க. அப்பனா கம்பேர் பண்றது எதை தான் கம்பேர் பண்ணுவாங்கன்னா அட்ஜெக்டிவை தான் கம்பேர் பண்ணுவாங்க. நவுனெல்லாம் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ப்ரோனவுன்லாம் கம்பேர் பண்ணாங்க. ஒருத்தரோட டேலண்ட் தான். இவன் உயரமானவன், இவனோட உயரமானவன். அவ அழகானவா, அவளோட அழகானவா. அவ வந்து புத்திசாலி, இவனோட புத்திசாலி அப்படின்னா ஒருத்தரோட குவாலிட்டிஸை தான் கம்பேர் பண்ணுவாங்க. அப்படின்னா அட்ஜெக்டிவை தான் இங்கிலீஷ்ல கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம எக்ஸசைஸ். நம்ம எக்ஸசைஸை பார்க்குறத விட நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் நல்லா பார்த்துக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? நீங்களே போட ஆரம்பிச்சிடலாம்.
திஸ் இஸ் எ பிளே கிரவுண்ட். கிரவுண்ட் தான். என்ன கிரவுண்டா? பிளே கிரவுண்ட். அப்படின்னா இது அட்ஜெக்டிவ். ஸ்டாரி ஸ்கை. ஸ்கை தான் என்னன்னா ஸ்டாரி ஸ்கையா. அப்படின்னா ஸ்கைங்கிறது நவுனு, ஸ்டாரி ஸ்கைன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இது வந்து என்னது அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். வெஜிடபிள்ஸ் தான். என்ன வெஜிடபிள்ஸ்? ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆகும். சரியா? டே தான் என்னது? சன்னி டே. சரியா? அப்போ ஒவ்வொரு நவுனுக்கு முன்னாடி ஒவ்வொரு வார்த்தை போட்டுருக்காங்க. எது அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. ஒரு நவுனுக்கு முன்னாடி ஏதாட்டி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது ஸ்மைல் தான் என்னது? ஸ்வீட் ஸ்மைலாம். சரியா? அப்போ ஒரு நவுனுக்கு முன்னாடி ஏதாட்டி ஒண்ணு போட்டிருந்தாங்கன்னா அட்ஜெக்டிவ். சரி, வேற ஏதாட்டி இருக்கான்னு பார்ப்போமா? இதுவும் அட்ஜெக்டிவ் தான். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த அட்ஜெக்டிவ் டைரக்ட்டா இருக்கிற நவுன் மாரி இருக்கிற அட்ஜெக்டிவ் தூக்கி போடுறோம். சரி, இதுல பாருங்க. மை ஸ்கூல். என்னுடைய ஸ்கூலு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இது வந்து என்ன அட்ஜெக்டிவ்னு நீங்களே கண்டுபிடிச்சு எழுதணும். சரியா? அடுத்தது பாருங்க. ம், இதுல இதுல ப்ரொனவுன்ல வர்றது. சரிங்களா? பொசசிவ் அட்ஜெக்டிவ் நம்ம படிச்சோம் இல்லையா? அது இல்ல. ரெண்டுமே இருக்கு. நார்மல் அட்ஜெக்டிவ்னு கேட்டா இதை எழுதணும். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்ப ரெண்டு இதை கண்டுபிடிச்சோம்னா அதை எழுதணும். சரியா? அட்ஜெக்டிவ்ஸ் எப்பவுமே இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். சரிங்களா? ஒண்ணுக்கு இப்ப காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒண்ணுக்கு மேற்பட்டது வந்தது இல்லையா? 1, 2, 3, 4ன்னு 3, 1, 2, 3 இப்படி 3 5 இயர் ஓல்டு அப்படிலாம் வருது இல்லையா? அப்படிலாம் ஒரு ஒண்ணுக்கு மேற்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ் வந்துச்சுன்னா எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் பயன்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் நம்பரு. சரியா? இப்ப யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்பர்ன்னு சொன்னேன். இங்க பாருங்களேன். நம்பர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? 5 ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? அப்போ நம்பர் ஃபர்ஸ்ட் வரும். இப்படி இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்பர்ல அரேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து குவாலிட்டி. அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. அடுத்தது சைஸ். அடுத்தது ஏஜ். அடுத்தது கலர். கடைசி தான் கலர் வைப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு டைரக்டா அந்த டெஸ்ட் இது பார்ப்போம். இதுல பாருங்க. தே ஹேவ் அ ஸ்மால் ரெட் ரெக்டாங்குலர் போஸ்ட் பாக்ஸ். சரியா? அடுத்து பாருங்க. ஐ ஹேவ் 2. சரியா? ஐ ஹேவ் 2னா நம்பர் இருக்கா? ஐ ஹேவ் 2 லாங். அடுத்து பிரவுன் கலர் கடைசி இருக்கா? ஸ்டிக்ஸ். சரியா? அப்புறம் ஸ்டிக்குங்கிறது நவுனு. அதுக்கு வரிசையா ஒவ்வொன்றும் எப்படி எப்படி வருது அப்படின்னு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா 5 நியூ எல்லோ. நீங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வருது, கடைசி கலர் வருது. சரிங்களா? நடுவுல வந்து குவாலிட்டிஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீஸ் எ டால் தின் கிளவர் பாய். சரியா? இந்த பேட்டர்ன்ல தான் அடுக்குவாங்க. இன்னும் நிறைய இருக்கு. பட் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பிங்க்ங்கிறது கலர். ரவுண்டு சைஸ பார்த்தீங்களா? அது சென்டர்ல வந்திருக்கா? அடுத்து ஸ்மால் சைஸு. அடுத்து வந்து ரவுண்டு. அடுத்து வந்து கலரு. கலர் எப்பவுமே நம்ம கடைசி போட்டிருக்கோம். சரியா? அடுத்தது வந்து அட்வெர்ப். அட்வெர்ப் பத்தி நம்ம படிக்க போறோம். அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். அட்வெர்ப் ஆஃப் டைம் படிக்கிறோம். அட்வெர்ப்ங்கிறது என்னதுன்னா அட்னா பக்கத்துலன்னு அர்த்தம். வெர்புனா வெர்பு பக்கத்துல வந்து வெர்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வர்றது. நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வர்றது அட்ஜெக்டிவ். வெர்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வர்றது வந்து அட்வெர்ப். அப்ப என்னது? அட்வெர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சுல வந்து என்னதுன்னா அட்வெர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சுல வந்து என்னன்னா டைம் வச்சு வர்ற அட்வெர்ப்லாம் போட்டு விட்டுருக்காங்க. நவ் இப்போ, அப்போ, இன்னைக்கு, நேத்து இது எல்லாம் போட்டிருக்காங்க. சூன், லேட்டர் இது அப்படியே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. பிளேஸ் சம்பந்தப்பட்ட அட்வெர்ப் இங்க, அங்க, பக்கத்துல, எல்லா இடங்களிலும் அப்படின்ட்டு இதை பத்தி போட்டிருக்காங்க. பிலோ, இன்சைடு, அவுட் சைடு. அட்வெர்ப் ஆஃப் மேனர். அட்வெர்ப் ஆஃப் மேனர் எப்பவுமே ஹவ் அப்படிங்கிறது வரும். ஹவ்ங்கிறதுக்கு பதில் சொல்ல வரும். ஹவ் ஓடுனா எப்படி ஓடுனா. சரியா? அப்போ அட்வெர்ப் ஆஃப் டைம் அப்படின்னா என்னதுன்னா அட்வெர்ப் ஆஃப் டைம்னா என்னதுன்னா இவ்வளோத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கிடணும். இப்போ பாருங்க ஷி கேம் எஸ்டர்டே அப்படின்னா இது அட்வெர்ப். எஸ்டர்டேங்கிறது அட்வெர்ப். சரியா? ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னா லேட்டருங்கிறது சொல்றாங்க. டைம் சம்மந்தப்பட்டது சொல்றாங்க. அப்படின்னா இது வந்து ஒரு அட்வெர்ப். அப்படின்னா அட்வெர்ப் வந்து எப்படி இருக்கும்? எல்வேல தான் வழக்கமா முடியும். அது அட்வெர்ப்ஸ் ஆஃப் மேனர் தான் மோஸ்ட்லி எல்வேல முடியும். மற்றது அட்வெர்ப்லாம் எல்வேல முடியாத அட்வெர்ப் நிறைய இருக்கு. அடுத்து அட்வெர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ். ஹி லுக்டு எவ்ரிவேர். அவன் எல்லா இடங்களையும் அவன் பார்த்தான். ப்ளீஸ் சிட் ஹியர். இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த மாதிரியானதெல்லாம் அட்வெர்ப் தான். அட்வெர்ப்ல டைப் இருக்கு. சரியா? அடுத்தது அட்வெர்ப்ஸ் ஆஃப் மேனர் எப்பவுமே என்னதுன்னா எப்படி அப்படின்னு ஒரு ஹவ் எப்படி எப்படி செஞ்சாங்க.
எப்படி பேசினா? ஹி ஸ்போக் பொலைட்லி. தன்மையா பேசுனாங்க. த சோல்ஜர்ஸ் ஃபாட் சண்டை போட்டாங்க. தைரியமா சண்டை போட்டாங்க. ஹவ் எப்படி சண்டை போட்டாங்க? அப்படின்னா எப்படிங்கிறதுக்கு கேள்வி சொல்ல வந்துச்சுன்னா, அது அட்வெர்ப்ஸ் ஆஃப் மேனர். அடுத்து அட்வெர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ, ஹவ் ஆஃபன் எந்த இடைவெளியில ஒவ்வொரு ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்ல வர்றது தான் அட்வெர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஆல்வேஸ், நெவர், ஆஃபன், சம்டைம்ஸ், ரேர்லி, செல்டம். ஆல்வேஸ்னா எப்பவும், நெவர்னா எப்பவுமே கிடையாது. ஆஃப்னா எப்பவா ஆஃப்னா அடிக்கடி, சம்டைம்ஸ்னா சில நேரங்கள்ல, ரேர்னா ரேர்லி, யூசுவலினா வழக்கமாக, ஒகேஷனல்னா எப்பவாட்டி, செல்டம்னா செல்டம்னா ரேரா, ஃப்ரீக்வென்ட்லினா அடிக்கடி. இந்த மாதிரி அடிக்கடி அப்படிங்கிற அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் அப்படின்னு சம்பந்தமா வர்றத வந்து என்னன்னா அட்வர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிம்பாங்க. சி ஆல்வேஸ் வேக்ஸ் அப். அவ எப்பவுமே 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 ஒவ்வொரு நேரமும் சரியா வேக்ஸ் அப் இயர்லி எப்பவுமே. அவன் ரேர்லி கோஸ்ட் அவன் எப்போ மாட்டி தான் ஜிம்முக்கு போவான். இந்த மாதிரி ரேர்லி மாசத்துக்கு ஒரு 2, 3 தடவை இடைவெளி இருக்கு. ஆனா ரொம்ப இடைவெளி சரியா. இது தினமும் ரொம்ப குறுகிய இடைவெளி ஆல்வேஸ்ங்கிறது சரியா. தினமும் ஒவ்வொரு நாளும் ஆல்வேஸ் வேக்கப் ஏர்லி. தினமும் அடிக்கடி அவன் வந்து இது பண்றதுக்கு இது. ரேர்லினா மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இல்லைன்னா ஒரு வருஷத்துலேயே 10, 15 தடவை ஜிம்முக்கு போற ரேரா போறது வந்து அட்வர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சரியா. அடுத்து அட்வர்ஸ் ஆஃப் டிகிரி, தன்மையை சொல்றது. வெரி பியூட்டிஃபுல், டூ ஹாட், ஆல்மோஸ்ட் ஹியர், இந்த மாதிரிலாம் சொல்றது. ஏன்னா கம்ப்ளீட்லி ராங், எக்ஸ்ட்ரீம்லி ஹை, இந்த மாதிரிலாம் சொல்றது வந்து அட்வர்ப்ஸோட டிகிரி, அதாவது தரம், பவர் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து சொல்ல வந்து என்னன்னா இந்த அட்வர்ப்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆல்மோஸ்ட் பாருங்க, அவன் உயரம்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப உயரம். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. கம்ப்ளீட்லி அக்ரி, நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். நான் முழுசாவே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இன்னும் அழுத்தி சொல்லச்சுல வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. பவரை கூட்டுறது. காஃபி இஸ் ஹாட் அப்படின்னு சொன்னோம்னா காஃபி சூடா இருக்குன்னு அர்த்தம். காஃபி இஸ் சோ ஹாட் அப்படின்னு போட்டாங்கன்னா ரொம்ப சூடா இருக்கு, குடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னது அப்படின்னா சோ ஹாட், டூ ஹாட், இட் இஸ் டூ ஹாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து அட்வர்ஸ் ஆஃப் ரீசன், ஒரு காரணத்தை சொல்றதுக்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னா தேர் ஃபோர். நான் ஸ்கூலுக்கு வரல, அவனுக்கு உடம்பு சரியில்ல, அதனால தேர்ஃபோர் ஹி டிட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங். அதனால தான் காரணத்தை சொல்றது. அதனால தான் அவன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல, அவனுக்கு உடம்பு சரியில்ல. ஷி ஒர்க்டு ஹார்டு, ஹென்ஸ் ஹெர் ஹென்ஸ் ஹெர் சக்சஸ். இந்த மாதிரி அது வந்து என்னதுன்னா ஒய் அண்ட் ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வர்றது வந்து ரீசன், பர்பஸ், காரணம், நோக்கத்தை சொல்ல வர்றதுக்கு பயன்படுத்துறது வந்து தேர் ஃபோர் தஸ்லாம் பயன்படுத்துவாங்க சரிங்களா. அடுத்தது அட்வர்ஸ் ஆஃப் அஃபிர்மேஷன் அண்ட் நெகேஷன். அஃபிர்மேஷனை பாசிட்டிவா யூஸ் பண்றது, எஸ் நோங்கிறது கூட அட்வர்பு தான் சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். எஸ்ங்கிறது அட்வர்பு, ஆமா எஸ்ங்கிறது அட்வர்பு தான். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒத்துக்கிறது, ஆமா, எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு மறுத்து சொல்ல. அட்வர்ப்ஸ் ஆஃப் அஃபிர்மேஷன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம், நெகட்டிவ்னா நெகேஷன்னா நெகட்டிவ்னு அர்த்தம். எஸ்ங்கிறது ஆமான்னு பாசிட்டிவ், நோங்கிறது நெகட்டிவ். ஷுவர்லினா உறுதியான அர்த்தம், சர்டன்லினா உறுதியான அர்த்தம், இன்டிட்னா உண்மையிலே அப்படின்னு அர்த்தம், நெவர்னா இல்லைன்னு அர்த்தம், நாட்டுங்கிறது இல்லைன்னு. இதெல்லாம் அட்வர்பு. எதெல்லாம் அட்வர்புன்னு ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சாதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். உள்ள போட்டிருப்பாங்க நாட்டுங்கிறது என்னதுன்னு கேட்பாங்க, அட்வர்புன்னு சொல்ல தெரியணும் சரிங்களா. ஐ வில் நாட் லை, சரிங்களா, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இதுல இருக்கிற யூஸ் பண்றது தெரியுது. ஹி ஷுவர்லி நோஸ் த ஆன்சர், அவனுக்கு உண்மையிலேயே தெரியும். தெரியும், என்ன தெரியும், உண்மையிலேயே தெரியும் அப்படின்னு பயன்படுத்துறாங்க சரிங்களா. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஆஹ் அவன் பேசுறான், எப்பவுமே வெறுப்பு வந்து அட்வர்ப் வந்து வெறுப்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வரும். அவன் பேசுறான், எப்படி பேசுறான், தன்மையா பேசுறான், புரியுதா. அவன் வந்து சண்டை போடுறான், எப்படி பிரேவா சண்டை போடுறான். அப்ப நவுன் வெர்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்குறதுக்கு தான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவார். சரியா? அவன் வந்து என்னது எந்திரிக்கிறான். எப்பவுமே சீக்கிரம் எந்திரிக்கிறான். சரியா? இந்த மாதிரி அ
இந்த மாரி. அதே மாரி என்னன்னா, ஒரு இந்த இடத்துல என்ன வருது அப்டின்னா, ஹி இஸ் வெரி டால்ன்னு போட்டிருக்கு. டால்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஒரு அட்வெர்ப் வந்து ஒரு அட்ஜெக்டிவையும் சிறப்பிக்க வரும். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொன்னு சைடா ஒண்ணு சொல்லிர்றேன். ஒரு அட்வெர்ப் வந்து அட்ஜெக்டிவையும் சிறப்பிக்க வரும். இந்த மாரியானது. இந்த அட்வெர்ப்ஸ் ஆஃப் டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்ஒய்ல வராது. பட் என்னன்னா, இந்த மாதிரி சிறப்பிக்க வர்றதுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. சரியா? அடுத்தது அட்வெர்ப்ஸ் ஆஃப் கம்பேரிசன். இந்த சூன், சூனர் இதெல்லாம் பாருங்க. ஷி ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் மீ. ஷி ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் மீ அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட் இதெல்லாம் அட்வெர்ப்ஸ் ஆஃப் கம்பேரிசன். இந்த மாதிரி கம்பேரிசன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வெர்ப பயன்படுத்துவாங்க. ஷி ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அட்வெர்பு. இத வந்து கம்பேர் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. ஷி ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் மீ. சரியா? ஹி அரைவ்ட் த இயர்லியஸ்ட். இந்த மாரி அட்வர்ஸ் ஆஃப் கம்பேரிசனையும் இது அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. பட் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்ட்ராகேட்டிவ் அட்வெர்ப். சரிங்களா? இன்ட்ராகேட்டிவ் அட்வெர்ப். வென் வில் யூ கம்? வென் வில் யூ கம்? பாருங்க இந்த அட்வெர்ப் இதெல்லாம் ஆக்சுவலா அட்வெர்ப் தான். வென், ஒய் எல்லாம் அட்வெர்ப் தான். இந்த இந்த அட்வெர்ப்லாம் எதுக்கு வருது? எங்கு, எப்பொழுது, எப்படி, ஏன். சரியா? வென், வேர், ஒய் இந்த மாரி செயலுக்கு. வென் வில் யூ கம் அப்படின்னு கேட்குறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஐ வில் கம் டுமாரோ. அப்போ நான் டுமாரோன்னு சொன்னா என்னது? டுமாரோங்கிறது என்னது? அட்வெர்பு. அந்த அட்வெர்புக்கு பதிலா இந்த வென் வந்து வென்னுங்கிற கேள்வியை கேட்டிருக்கான். அதனால வென்னுங்கிறது வந்து என்னன்னா இன்ட்ராகேட்டிவ் அட்வெர்பு. புரியுதா உங்களுக்கு? வென் வில் யூ கம்னு நீங்க கேட்குறீங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இல்லை ஐ வில் கம் வித்தின் 5 மினிட்ஸ் ஏதாட்டி ஒன்று சொல்றோம்னா, டைமுக்கு பதிலா இந்த வென்ன பயன்படுத்துறோம். அதனால வந்து என்னது? டுமாரோங்கிறது அட்வெர்பு. சரியா? டுமாரோங்கிறது அட்வெர்பு. எங்க நம்ம பார்த்தோம்? எஸ்டர்டேன்னு பார்த்தோம்ல, இல்ல டுமாரோ போடல. டுமாரோங்கிறது அட்வெர்பு. எஸ்டர்டேங்கிறது அட்வெர்பு தான். அப்புறம் இந்த டுமாரோங்கிறதுக்கு பதிலா இந்த வென் வந்திருக்கிறனால இது இன்ட்ராகேட்டிவ் அட்வெர்பு. ஒய் ஆர் யூ சேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா? ஒய் ஆர் யூ சேட் அப்படின்னா, ஐ எம் சேட் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்ட்டு போடுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒய்ங்கிறது எதுக்காக வருது? ரீசனுக்காக வருது. அப்போ ஒய்ங்கிறது ஒரு ரீசனுக்காக வர்றதுனால இது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் அட்வெர்ப். அடுத்து ரிலேட்டிவ் அட்வெர்ப்ப பாருங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறோமோ, அதே மாதிரியே ரிலேட்டிவ் அட்வெர்ப் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆ ரிலேட்டிவ் அட்வெர்ப்பையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கிளாஸ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரிலேட் பண்ணுவோம். ஐ ரிமெம்பர் த டே வென் வி மெட். அப்பனா இதுல 2 இது இருக்கு. ஐ ரிமெம்பர் த டே வி மெட் த டே. வி மெட் ஆன் த டே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 இதுலயும் டேங்கிற வருது. பட் இந்த வென்னுங்கிறத வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா, திரும்பவும் அந்த வாக்கியத்த போடாம அப்படியே அப்படியே ரிலே பண்றோம். சரிங்களா? ப்ரொனௌன வச்சு ரிலேட் பண்ணோம்னா ரிலேட்டிவ் ப்ரொனௌன். அட்வெர்ப் வச்சு ரிலேட் பண்ணா ரிலேட்டிவ் அட்வெர்ப். சரியா? தட் இஸ் த பிளேஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். தட் இஸ் த பிளேஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். ஐ வாஸ் பார்ன் இன் த பிளேஸ். ஐ வாஸ் பார்ன் இன் த பிளேஸ். இது ஒரு வாக்கியம். தட் இஸ் த பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். ரெண்டையும் சேர்த்துடுறாங்க. தட் இஸ் த பிளேஸ் வேர் ஐ வாஸ் பார்ன் அர்த்தம். ஐ வாஸ் பார்ன் இன் த பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். எங்க? ஐ வாஸ் பார்ன் எங்க? இன் தட் பிளேஸ். அப்படின்னா இந்த பிளேஸுங்கிறது வந்து என்னதுன்னா, ஒரு ஒரு வேர்டு அது அது அந்த பிளேஸுங்கிற வேர்டை வச்சு இந்த அட்வர் ரிலேட்டிவ் அட்வெர்ப வச்சு ரிலேட் பண்றோம். அப்படின்னா 2 வாக்கியத்திலையும் நல்லா கவனிங்க. தட் இஸ் த பிளேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. ஐ வாஸ் பார்ன் இன் தட் பிளேஸ். அப்படின்னா எங்க பிறந்த? இன் த பிளேஸ் அப்படின்னு வருது. அப்படி இந்த பிளேஸுங்கிறத தூக்கி பின்னாடி வர்றதுக்கு பதிலா 2யும் சேர்த்து போடுறாங்க. சரியா? அதனாலதான் ரிலேட்டிவ் அட்வெர்ப் வருது. நல்லா கவனிங்க. திரும்ப கவனிங்க. தட் இஸ் த பிளேஸ். ஐ வாஸ் பார்ன் எங்க? எங்கு, எப்பொழுது, எப்படி, ஏன் அப்படிங்கறத கேள்வி கேட்டா அது ரிலேட்டட் அட்வெர்ப். ஐ வாஸ் பார்ன் இன் த பிளேஸ். அப்படின்னா இந்த பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்? இதையே அப்படி
சேர்க்குறோம். அப்படின்னா இதை எடுத்துட்டு பிளேஸ்ங்கிற வேர்ட் பக்கத்துல வேறுங்கிறத போட்டோம்னா ஐ வாஸ் பார்ன் இன் த பிளேஸ்ங்கிறத போட்டோம்னா தேட் இந்த இடம் இருக்குல்ல அங்கதான் நான் பிறந்தேன் அப்படின்னு டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி சொல்லச்சுல வந்து தேட் இஸ் த பிளேஸ் வேர் ஐ வாஸ் பார்ன் அப்படின்னா ரிலேட் பண்றதுக்கு பயன்படுத்துறதுனால அது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இதுல பாருங்க எப்பவுமே அட்வர்ப்னு வந்தா எங்கு, எப்பொழுது, when, where, why, how இந்த நாளையும் பதில் சொல்ல வரணும். ஜாய் லிவ்ஸ் எங்க, கீழே டவுன் ஸ்டேர்ஸ்ல வசிக்கிறான். எங்க அப்படின்னா இது வந்து அட்வர்ப். வசிக்கிறான், எங்க வசிக்கிறான். வெறுப்பு பக்கத்துல வந்து இட் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெறுப்பு. அடிக்கடி ஷி ஆஃபன் விசிட் பண்றான். அடிக்கடி விசிட் பண்றான். விசிட் பண்றான் அப்படின்னா வெறுப்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அடிக்கடி விசிட் பண்றான். இது வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஷி டான்ஸ் அவன் ஆடுறான். எப்படி ஆடுறான்? சந்தோஷமா ஆடுறான். சந்தோஷமா ஆடுறான். சரியா? சந்தோஷமா ஆடுறான். அப்போ ஆடுறது எப்படி ஆடுறான்னு சொல்லி அப்படின்னா அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். ஹவ் அப்படிங்கிறது வருது. அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். ஷி ரீசன்ட்லி அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்ப நான் ரீசெண்டா தான் ஃபலூடா சாப்பிட்டான். சரியா? ரீசெண்டா தான் ஃபலூடா சாப்பிட்டான். இந்த மாதிரி எப்ப எப்ப சாப்பிட்டான், அடிக்கடி எந்த நேரத்துல சாப்பிட்டான் அப்படின்னு வர்றதுனால இது வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. லுக் அட் த பிக்சர் அண்ட் fill in the blanks with suitable words. இதுல வந்து பிக்சர் போட்டிருப்பாங்க. நம்ம புக்ல உள்ள அவ்வளோ கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கோம். அப்போ நம்ம இதை வச்சு இதை ஆன்சரோட போட்டிருக்கோம். நம்ம ஆன்சரோட மிங்கிள் பண்ணி ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா? இது புக்ல உள்ள கண்டென்ட் அப்படியே கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் அப்படிதான் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும். த கார் வாஸ் மூவிங் டூ ஃபாஸ்ட். கார் மூவ் ஆகுது எப்படி? ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அப்படின்னா வெறுப்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வருது. அதனால அட்வர்ப். த லிஃப்ட் இஸ் மூவிங் ஸ்லோலி. எப்படி மூவ் ஆகுது? ஹவ் எப்படி ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. வெறுப்புக்கு பதிலா வருது ஸ்லோலி. சரியா? ஜோவானா டிட் ஹர் கிளாஸ் ஒர்க் நீட்லி. அவ செஞ்சா எப்படி செஞ்சா? நீட்டா செஞ்சா. கீர்த்தி வாசன் அரைவ்ட் ஏர்லி. அவ சீக்கிரமாவே வந்துட்டா. அரைவ்டுனா வந்துட்டான்னு அர்த்தம். சீக்கிரம் வந்துட்டா. சரியா? அவன் விளையாடுறான். எப்போ விளையாடுறான்? அடிக்கடி விளையாடுறான். ஆஃபன் பிளேஸ் அப்படின்னு இது அட்வர்ப். என்னதெல்லாம் அட்வர்ப் அப்படின்னு தெரியும். அவன் உதவுறான். எப்பவுமே உதவுறான். சரியா? ஆல்வேஸ்ங்கிறது இதுல வந்து அட்வர்பையும் சேர்த்து போட்டிருக்காங்கன்னா பிளாக்கா மாத்தாம விட்டுருக்காங்க. ரீட் த சென்டென்ஸ் புட் த அட்வர்ப்ஸ் இன் த கரெக்ட் வேர்ட்ஸ் போட்டிருக்காங்க. இது நம்ம அட்வர்ப் என்ன? ஆனந்த் ஹாஸ் டிசைடட் டு சப்மிட் ஹிஸ் ப்ராஜெக்ட் டுமாரோ. அட்வர்ப். த கேட் ரேன். நம்ம இது எக்ஸசைஸ் நீங்க செய்யறதுக்கு போல நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். த கேட் ரேன் பிஹைண்ட் எங்க பின்னாடி. கேட் ஓடுனது எங்க பின்னாடி ஓடுனது. ஓடுனது பின்னாடி ஓடுனது. அவ வந்து ப்ராஜெக்ட் முடிக்க டிசைட் பண்ணியிருக்கா. எப்போ? நாளைக்கு. பரமன் சாங் இந்த கொயர் எப்படி பாடுனா? சந்தோஷமா பாடுனா. ஹாப்பிலி. வி நெவர் கம் லேட் டு த. நெவர் எப்பவுமே வரக்கூடாது. லேட்டா வரக்கூடாது. எப்பவுமே வரக்கூடாது. லேட்டா வரக்கூடாது. த ஸ்ட்ரே எலிஃபண்ட். ஸ்ட்ரே எலிஃபண்ட்னா அட்ஜெக்டிவா பயன்படுத்துறாங்க. சரியா? இந்த இடத்துல பாருங்க அட்வர்பா தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எஸ்டர்டே. த ஸ்ட்ரே எலிஃபண்ட் வாஸ் செட் ஃப்ரீ இன் த ஃபாரஸ்ட் எஸ்டர்டே. அப்படின்னா எஸ்டர்டேங்கிறது அட்வர்ப். சரிங்களா? எல்லாம் அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அருண் அண்ட் இமாலா யூஸ்வலி கம்ப்ளீட் தியர் ஹோம்ஒர்க் ஆன் டைம். சரியா? யூஸ்வலி கம்ப்ளீட் முடிப்பாங்க. வழக்கமா முடிப்பாங்க. வழக்கமா ஒவ்வொரு நாளும் முடிக்கிறது. சரியா? அப்படின்னா இதுதான் அட்வர்ப். ராகவ் லுக்ட் அட் ஹிஸ் சிஸ்டர் அஃபெக்ஷனலி. எப்படி? ஹவ் பார்த்தான். எப்படி பார்த்தான்னா அஃபெக்ஷனா பார்த்தான். ஐ ப்ரிஃபர் டு லீவ் ஏர்லி. நான் லீவ் நான் நான் விரும்புறேன். எதை விரும்புறேன்? கிளம்ப விரும்புறேன். சீக்கிரமே கிளம்ப விரும்புறேன். சரியா? இதுல பாத்தீங்களா அட்வர்ஸ் ஆஃப் டைம், அட்வர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இது எல்லாத்தையும் இதுல போட்டிருக்காங்க. இதை நம்ம வச்சு இந்த வாக்கியத்தை அமைச்சு பார்க்கணும். இதுல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அட்வர்ப் அப்படின்னு பார்க்கணும். மேனர்னா ஹவ் அப்படின்ட்டு வரும். சரியா? ஹவ் அப்படின்னு வரும். அவ பாடுனா, ஹாப்பியா பாடுனா. அவன் பார்த்தா, சந்தோஷமா. அவ எப்படி பார்த்தா? அவன் அவன் சண்டை போட்டான். எப்படி சண்டை போட்டான்? ஆனா இதெல்லாம் வந்து என்னன்னா ஹவ் அப்படிங்கிறது கேள்வி கேட்கும். இந்த டைம்லாம் எப்போ? when
இது வந்து வென் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல வரும். சரியா? வென்னுங்கிறதுக்கு பதில் சொல்ல வரும். இது வந்து எப்போலாம், ஆஃபன், வென், ஹவ் ஃப்ரீக்வென்ட்லி, ஹவ் ஃப்ரீக்வென்ட்லி, எப்போலாம் நடக்குது, திரும்ப திரும்ப நடக்குதா அப்படிங்கிறது வரும். பிளேஸ்னா இது வந்து வேர். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வந்துருச்சுன்னா இது. அப்பன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் எதுக்கு எதுக்கு வருது அப்படின்னு நீங்க பார்த்து நீங்க போட்டுக்கிடணும். சரிங்களா? இது வந்து ஹவ்ங்கிறத பதில் சொல்ல வரும். இது வந்து எப்போ வென்னுங்கிறத பதில் சொல்லும். இது வேர்ங்கிறது இது எப்போ வெல்லலாம். ஹவ் ஆஃபன் அப்படின்ட்டு வரும். சரியா? இது நீங்க அப்படியே சென்டென்ஸ்ல அப்படி மாத்தி கீத்தி போட்டிருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. பக்கத்துல ஆன்சர் குடுத்துருக்கேன். சரிங்களா? எப்பவுமே அட்வெர்ப் வெர்ப்க்கு பின்னாடி வரும். அத நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும். இதுல பாருங்க ஈஸியா குடுத்தேன். முரளி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி. ஆனந்த்ங்கிறது சப்ஜெக்ட். நவுன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரும். ஆனந்த் கேம் டு ஸ்கூல் ஏர்லி. சரியா? அடுத்தது இதுல இது சப்ஜெக்ட்ன்னு வாசிச்சு பார்த்து நீங்க இது இது நீங்களே போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது இதுல மேல குடுத்திருக்கிறதுல வந்து எது அட்ஜெக்டிவ், எது அட்வெர்ப்ன்னு கேட்டிருக்காங்க. அட்வெர்ப்னா எல்ஒய்ல முடியிறது மோஸ்ட்லி அட்வெர்பா இருக்கும். எல்ஒய்ல முடிஞ்சிருக்கு. கைண்ட்லி, தொடர்ச்சியா, கான்ஸ்டன்ட்லி, லவுட்லி. சரியா? அப்பனா எல்ஒய்ல முடிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு அட்வெர்ப்ன்னு போட்டுறணும். சரியா? சரியா? அதுக்கப்புறம் எங்கு, எப்பொழுது, எப்படி என். இது வந்து எங்கு அப்படிங்கிறது வருதா? எல்லா இடங்களிலும். வேர் இருக்கா? அப்பனா இது. தென்னுனா அப்போ, அப்போ அப்படின்னு வரும். அப்போ தென்னுனா அப்பொழுது அப்படின்னு வரும். இப்போனா நவ், தென்னுனா அப்போன்னு அர்த்தம். அப்போ பாருங்களேன். வென், வேர், ஒய், ஹவ். தென்னுனா வென்னுங்கிறத கேட்க வருதா? அப்படின்னா இது வந்து என்னதுன்னா அட்வெர்ப். எங்கு, எப்பொழுது, எப்படி, ஏன் அப்படிங்கிறத கேட்க வந்துச்சுன்னா, எங்கு, எப்பொழுது, எப்படி, ஏனுங்கிறத கேட்க வந்துச்சுன்னா, அது வந்து என்னன்னா அட்வெர்ப். சரியா? அப்படின்னா அட்வெர்ப் எது அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா, ஒண்ணு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்வேல முடிகிறத வச்சு கண்டுபிடிக்கணும். இல்ல அப்படின்னா என்னன்னா, வென், வேர், ஒய், ஹவ். எங்கு, எப்பொழுது, எப்படி, ஏன். அந்த இதுக்கு நம்மளுக்கு பதில் சொல்ல வருதான்னு பார்த்து முடிக்கணும். அடுத்து இது சாஃப்ட், ஸ்வீட், பிரைட், ஃபியூ, ஹியூஜ் இதெல்லாம் வந்து என்னன்னா அட்ஜெக்டிவ். சாஃப்ட்னா சாஃப்டான ட்ரெஸ்ஸு. இப்படி சொல்லி பார்த்தா தெரியும். சாஃப்டான ட்ரெஸ்ஸு. ஸ்வீட்டான ஸ்வீட் கேர்ள். ஸ்வீட் கேர்ள். ஒரு இனிமையான பொண்ணு. பிரைட் ஸ்டூடெண்ட். சரியா? தெளிவான புத்திசாலியான ஸ்டூடெண்ட். ஃபியூ புக்ஸ். சில புத்தகங்கள். ஹியூஜ் பில்டிங். இப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். நீங்க இது நீங்க யூசுவலா இந்த மாதிரியான டாபிக் நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் இதெல்லாம் படிக்கச்சுல டிக்ஷனரிய கண்டிப்பா ஓரளவு நீங்க அதில படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். ஒண்ணுமே டிக்ஷனரியே நான் தொடவே இல்ல அப்படின்னா, உங்களால டிக்ஷனரிய ஒண்ணுமே நீங்க தொடவே இல்லன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கஷ்டமாயிரும். சரியா? அதனால எல்லாரும் டிக்ஷனரி எடுத்து திரும்ப திரும்ப பாருங்க. தேங்க் யூ.